وكبرنا كبرنا يا أمي وعرفنا شو معنى الحشمة. وكبرنا كبرنا يا أمي وعرفنا شو معنى الحشمة. قالوا علم ودين وحياة لونوا درب بأحلى رسمة. لا 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 منك يا أمي تعلمنا، من غيرك احنا شو كنا، عن فضلك مهما تكلمنا ما بنوفيك يا أغلى نعمي. منك يا أمي تعلمنا، من غيرك احنا شو كنا، عن فضلك مهما تكلمنا ما بنوفيك يا أغلى نعمي يا أمي. وكبرنا كبرنا يا أمي وعرفنا شو معنى الحشمة. عقلوا علم ودين وحياة لونوا دربي بأحلى رسمة. لا 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 بحياة وأدب وعفتها البنت تعلي قيمتها وبتعرف معنى سعادتها وما حدا بيضايقها بكلمة. بحياة وأدب وعفتها البنت تعلي قيمتها وبتعرف معنى سعادتها وما حدا بيضايقها بكلمة. ويا أمي وكبرنا كبرنا يا أمي وعرفنا شو معنى الحشمة. عقلوا علم ودين وحياة لونوا دربي بأحلى رسمة. لا 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய அந்த உரையினுடைய தலைப்பாக சுபிட்சமான இல்லம் என்ற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். சுபிட்சமான இல்லம் என்று சொல்கின்ற போது நம்முடைய வீடு இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வீடாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்குது. முதல்ல நாங்கள் வீட்டை அமைக்கின்ற போதே அல்லது நாம் ஒரு வீட்டை நாங்கள் ஆக்கிக்கொள்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த வீடு பெருசாக இருக்கலாம் அல்லது சிறுசாக இருக்கலாம். அந்த வீடு இறைவனுடைய திருப்பொருத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யா அய்யுஹன்னாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் ஆரோக்கியமானவன், அவன் அந்த ஆரோக்கியத்தை தவிர வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் தாலா ரசூல்மார்களுக்கு என்ன ஏவினானோ அதைத்தான் அல்லாஹ் தாலா மூமின்களுக்கும் ஏவுறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு
ரசூல்மார்களுக்கு என்ன ஏவினான் அப்படிங்கிறத சூரத்துல் மூமினூன் 51வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யா ஐயுஹர் ருசுல் குலூ மின தையிபாத்தி வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். ரசூல்மார்களே, நீங்கள் ஆரோக்கியமானதிலிருந்தே சாப்பிடுங்கள், நல்லமல்கள் செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்வதை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ரசூல்மார்களுக்கு ஆரோக்கியமானதையே சாப்பிடுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே விஷயத்தை தான் சூரத்துல் பக்ரா 172 மூமின்களுக்கும் சொல்கிறதாக ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் தையிபாத்தி மிம்மா ரஸக்னாக்கும். நாங்கள் உங்களுக்கு அளித்த ரிசுக்கிலிருந்து நீங்கள் ஆரோக்கியமானவற்றையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கண்டா, ذكر الرجل يطيل السفر أشعث أغبر. ஒரு நீண்ட பயணம் போகக்கூடிய ஒரு மனிதனை நினைவுபடுத்துகிறாங்க. ஒரு நீண்ட பயணம் போகிறாங்க. பயணம்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கித்தாத்து மினல் அதாப், வேதனையில் ஒரு பகுதியாகத்தான் இருந்துச்சு. ஏன்னா பாலைவனத்தில் பயணம் போகணும், புழுதி எப்படியுமே படும். அங்கே இருக்கிற வாகனங்கள் அந்த ஒட்டகம், குதிரை, கழுதை தானே. இப்போ தான் நம்ம கண்ணாடியை போட்டு அடைச்சிட்டு போகலாம், வெளியில் இருக்கிற புழுதி படாது. அப்போ எப்படியும் புழுதி படர்ந்த தலையோட, புரட்டை தலையோட நீண்ட பயணம் போகக்கூடிய ஒருத்தன் எமுத்து எதைஹீல சமா யா ரப் யா ரப், ரெண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி இறைவா என் ரப்பே என் ரப்பே என்று பிரார்த்தனை செய்கிறான். ஓ மத்அமு ஹராம், ஓ மஷ்ரபு ஹராம், ஓ மல்பசு ஹராம். அவன் சாப்பிட்டது ஹராம், குடித்தது ஹராம், உடுத்தது ஹராம். ஓ குதிய பில் ஹராம், அவன் சாப்பிட்டது அவன் அன்றைக்கு சாப்பிட்டதும் கூட ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அதுக்கு எப்படி அவனுக்கு பதில் கொடுக்கப்படும், அந்த துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. எனவே நம்மக்கிட்ட சாப்பிட்றது, தின்றது இது எல்லாமே நமக்கு ஹலாலாக இருக்கணும். நம்முடைய வீடு ரெண்டு விஷயத்தில் ஹராம் ஆகுது. ஒன்று சீதனம் எடுக்கிற வீடு, சீதனம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெண் தரப்பு, அதாவது அனந்தர சொத்தாக போய் சேர வேண்டிய ஒரு சொத்தை தான் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீதன வீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு தொழுகிறார், துவா கேட்குறார், அல்லாஹ்கிட்ட கையேந்துறார், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு சீதன வீட்டில் இருக்கிறாருன்னா அந்த வீடு எப்படி ஒரு சுபிச்சமான வீடாக இருக்கு? அனந்தர பங்கீடு அப்படிங்கிற ஒன்று இஸ்லாத்தில் ஒரு கடமை. எங்கே நடக்குது அது? மையத்தை அடக்கிற கடமை நடக்குது, குளிப்பாட்டுற கடமை நடக்குது, தொழுகை நடத்துகிற கடமை நடக்குது, திருமண சடங்கு நடக்குது, வியாபார கொடுக்கல் வாங்கல் நடக்குது, நோன்பு நடக்குது, தொழுகை நடக்குது. அனந்தர சொத்தை காணலையே. ஒரு முஸ்லீம் ஊர், ஒரு முஸ்லீம் கிராமம், முஸ்லீம் குடும்பம், அனந்தர சொத்து பங்கிடுங்க. ஒரு ஆள் மௌத்தானால் மையத்தை அடக்கிட்டு வந்து என்ன செய்யணும்? அவர சொத்துலேருந்து கடன் கொடுக்கணும், அவர கடனுகளை கொடுத்து முடிக்கணும். கடன் கொடுத்து முடிய ஏதாவது ஒசியத்து செய்திருந்தால் 1/3 பகுதிக்குள்ளே அவருடைய ஒசியத்தை தர்மமாக கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அனந்தர சொத்து பிரிக்கணும். எங்கே நடக்குது? மௌத்தாகும்போது ஒருத்தர்கிட்ட ஒன்றுமே இல்லையே, எல்லாம் பொம்பளை பிள்ளையை கொடுத்து போட்டு பிரித்து கொடுத்து போட்டு நாம் மௌத்தாகிறோம். எனவே நமக்கிட்ட இருக்கிற சொத்து அனந்தரமாக வர வேண்டியது. அப்போ இன்றைக்கி ஒரு சீதனமாக கொடுத்த வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். உண்மையிலே அவர் இருக்கிற அந்த வீடு யாருக்குரியது? அவருடைய மச்சினமாருக்கு, மற்றவங்களுக்கு, மைனிமாருக்கு போக வேண்டிய அனந்தர சொத்து, மாமனாருடைய அனந்தர சொத்து அல்லது மாமியுடைய அனந்தர சொத்து. அந்த அனந்தர சொத்தை சுருட்டி ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார், எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இது எப்படி ஹலால் ஆகும்? இது எப்படி ஒரு சுபிட்சமான ஒரு வீடாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன்டா யாருக்கு தெரியுமான்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதன் தான் அறிந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், அவன் தொழுகையோடு வருவான், நோம்போடு வருவான், ஹஜ்ஜி தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு வருவான், நன்மையெல்லாம் செஞ்சுட்டு தான் வருவான். ஒருத்தன் எழும்பி சொல்லுவான், ஹுவ அக்கல மாலி ஹராமன், யா அல்லாஹ் இவன் என்று சொத்தை ஹராமா தின்னுட்டான்ட்டு குற்றஞ்சாட்ட போகிறான். எழும்பி அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். எப்படி தீர்ப்பு வழங்க போகிறான்? அப்போ சாப்பிட்ட சொத்து அங்கே இருக்குமா? அவன்கிட்ட வெறும் கையோடு தான் எல்லாரும் எழும்பி நிற்பாங்க. அவங்க செஞ்ச அமல்கள் தான் இருக்கும். அங்கே பொறுமதியானது அமல் தான். பாதிக்கப்பட்டதுக்கு என்ன நடக்க போகுது? அவருடைய அமல் தூக்கி கொடுக்கப்படுது, அவருடைய தொழுகை போகும். ஒருத்தன் எழுப்பி சொல்லுவான், ஓ சத்தப்பனி என்னை ஏசிரிக்கான் யா அல்லாண்டு, அவருடைய நோம்பு வைத்திரும். ஓ தரபனி என்னை அடிச்சிருக்கான்னு சொல்லுவான், அவருடைய தர்மம் போகும். இப்படி அவருடைய நன்மைகள் எல்லாம் போய் போய் கடைசியாக ஒன்றுமில்லாமல் அவர் நிற்பார். அப்போ கூட ஒருத்தன் எழும்பி குற்றஞ்சாட்டுவான், இவன் சொத்தை ஹராம தின்னுட்டான் அப்படின்ட்டு குற்றஞ்சாட்டினா எடுத்து கொடுக்க நன்மை இருக்காது, ஆனால் திருப்பி எடுக்க அங்கே பாவம் இருக்கும். பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பான், அந்த பாவத்தை எடுத்து இவன் தலையில் சுமத்தி
இவன் முகங்குப்புற கொண்டு போய் நரகத்தில் போடப்படுவான் அப்படிங்கிற செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதை நாங்கள் கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, புராடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறோமா? சீதனம் அதுக்குள்ளே தானே வரப்போகுது. ஏமாற்றி இருக்கிறானே, இன்னொருத்தன் பங்கு தானே. நிறைய பேர் சாட்டி சொல்லுவாங்க, மாமன்னார் சந்தோஷமாக தந்ததானே. எப்படி சந்தோஷமாக அவர் கொடுப்பார்? அவர் சொத்து இல்லையா அது, அவர் பிள்ளைகளுக்கு சேர வேண்டியது. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே, யா ரசூலுல்லாஹ் நான் எல்லா சொத்துக்களையும் தர்மம் செய்ய போகிறேன்னாங்க. முடியாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். செய்யாதுன்னாங்க. அரவசம் செய்ய போகிறேன்னாங்க. முடியாதுன்னாங்க. 3/1 அது கூட அதிகம்தான், அது கூட அதிகம்தான் இருந்தும் அனுமதிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய வாரிசுகளை அடுத்தவர்களிடம் கையேந்துவதாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதியுள்ளவர்களாக விட்டு செல்ல வேண்டும்ங்கிறாங்க. அப்போ அவராக விரும்பினா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அது பிள்ளைகளுடைய அனந்தர சொத்து. எப்படி கொடுக்க முடியும்? அனந்தரமாக கொடுக்க வேண்டியதை நம்முடைய ஊர் வளமைக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வாங்குறவங்க ரொம்ப யோசிக்கணும். எனவே நம்முடைய வீடு சுபிட்சமான ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல சீதன வீட்டாக இருந்தால் திருப்பி கொடுத்துட்றோம், அல்லது அதுக்குரிய பணத்தை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். முதல் விசேஷம். ரெண்டாவது என்ன? வீட்டையே வட்டிக்கு காசு எடுத்து பேங்கில் வச்சு கட்டுவாங்க. காணியை பேங்கில் வச்சு இன்றைக்கி நிறைய பேருடைய காணி உறுதி உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற பீரோவில் இல்லை, எல்லாம் பேங்கில் இருக்குது. ஃபோட்டோ காப்பி தான் இங்கே இருக்குது. வாகனம் ஓட்டுறாங்க, கடை கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, பிஸ்னஸ் தொடங்குறாங்க. காணி உறுதியெல்லாம் இங்கே இல்லைங்க. நிறைய காணி உறுதி பேங்கில் இருக்குது. வட்டி இன்றைக்கி சாதாரணமான ஒரு விஷயமா போச்சு. ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 275வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழும்புவார்கள். ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. அது அவர்கள் வியாபாரம் வட்டியும் ஒன்றுதானே, வியாபாரம் வட்டியை போன்றுதானே இருக்குது என்று சொன்னதனால அந்த சாட்டி சொல்றது பாருங்க. ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு ஒரு சாட்டி சொல்லுவான். அதில் என்ன இருக்குது? நம்மளுக்கு இயலாத நிர்பந்தமான நிலை, வேற என்ன செய்ய, வேற வழி இல்லை, தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்? சாட்டி சொல்றது. ஊரில் நடக்காததான். யாரு தான் இப்போ சுத்தமாக இருக்கான்? எல்லாரும் தானே செய்கிறாங்க. இது சாட்டி செய்கிறது. இது அல்லாஹ்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சாட்டி சொன்னதா அதுக்கு காரணமா? வியாபாரம் வட்டியை போல தானே. வாங்குகிறோம், 100 ரூபாய்க்கு வாங்குறத விற்கிறோம், 110 ரூபா கிடைக்குது. வட்டியும் தானே 100 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு 110 ரூபா எடுக்கான். அவன் சும்மாவா தாரான்? அவனும் உழைச்சி சம்பளத்தில் தானே தாரான். அது சாட்டி சொல்கிறது. அதுக்கு பேருகளை வைக்கிறது, இன்ட்ரெஸ்ட்டு, லாபம். அதுக்கு பேருகள் வைக்கிறது என்ன? சந்தோஷம், இன்ட்ரெஸ்ட்டு, லாபம், ஓடி, என்ன இப்படி பேருகளை வேணுமெண்டா வச்சுக்கிறாங்க. சில பேங்கு அரபுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரபுல பேரை வச்சு என்ன இஜாரா பேரை வச்சாச்சு. அரபெல்லாம் போட்டு ஈச்சம்பழத்தையும் வச்சு தொப்பி போட்டு ஒரு சின்ன பிள்ளை கையேந்திக்கு 2 ஃபோட்டோயும் போட்டோன்னா அலால் ஆகிடும். எல்லாம் வட்டி கலக்குது. அப்போ இந்த வட்டியோட சம்பந்தப்படுத்தி நம்ம வீட்டை கட்டுறோம். இது எப்படி சுபிட்சமான ஒரு வீடாக இருக்கும்? எனவே அது ஒரு சுபிட்சமான ஒரு வீடாக இருக்காது. எனவே நமக்கு மாடி வீடு தான் கட்டிட்டு இருக்கணுமா? வட்டியில் எடுத்தால் வந்து பேங்கில் எடுத்தால் கட்டணுமா? அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. வீடு பெருசாக இருக்கணுங்கிறது இல்லை. வீடு சந்தோஷமாக இருக்கணும் என்றால் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, மனைவி தூங்கினா அவருக்கு தொலை சுஜூது செய்ய இடமில்லாத வீடு தானே. எவ்வளோ தடவை இந்த ஹதீஸை கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூது செய்கிறதா இருந்தால் ஆயிஷா நாயகி காலை சுரண்டிடுவாங்க. அவங்க காலை சுருட்டிக்குவாங்க, ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வாங்க. இந்த ஹதீஸை நாம் எதுக்கு கேட்குறேன்? பொம்பளை தொட்டா உளு முறியாது என்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். பொம்பளை தொட்டா, மனைவியை தொட்டா உளு முறியாது என்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு இருக்கும்போது ஆயிஷா நாயகி காலை சுரண்டுறாங்க, அவங்க காலை இழுக்கிறாங்க, சுஜூது செய்கிறாங்க. பார்த்தீங்களா, மனைவியை தொட்டுட்டாங்க, உளு முறியலை. அது மட்டும்தான் அந்த ஹதீஸில் சட்டமா? அது மட்டும்தான் சட்டமா? இடம் பத்தாம இருந்திருக்குது பாருங்க. அந்த வீட்டில் வேற இடமே இல்லையா? அவள் கால் வச்சிக்கிற இடத்துல தான் சுஜூது செய்யணும்னா இடம் இல்லை, சின்னது, அவ்வளோ சின்னதான வீடு. அதான் ஒரு பரக்கத்தான வீடாக இருக்குது. அப்போ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை கட்டணுமே தவிர முன்னத்து வீட்டில் வீடு கட்டினாங்கிறதுக்காக வேண்டியே நம்ம செலவு பண்ணுறோம். இன்னைக்கு பெருமைக்காக கட்டடங்களை கட்டிக்கிட்டு கட்டடங்கள் அப்படியே எழுப்பிக்கிட்டு போகிறதுங்கிறது கியாமத்து நாளுக்கான அடையாளங்கள் ஆகுது. கியாமத்து நாளுக்கான அடையாளங்கள்
சீலையை அலங்கரிக்கிற மாதிரி சுவர்களை அலங்கரிக்க தொடங்குவாங்க. அப்போ கட்டடங்களை பெருசாக கட்டிக்கிட்டு போகிறோம். வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடியும்னா கட்டுறது வேற விஷயம். இது அவன் கட்டிட்டான் இவன் கட்டினா நாம் எப்படி கட்டுறதுங்கிறதுக்காக வேண்டி வைக்கிறது, இன்னொரு காணி துண்டை கொண்டு அடகு வைக்கிறது, பேங்கில் வைக்கிறது, எடுக்கிறது. அப்போ பறக்கத்தே இல்லாமல் போகுது பாருங்க. எனவே வீட்டை கட்டுறது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கிட்டு போகணும், அவ்வளோதான். அதை பெருசாக கட்டணும்னு நினச்சி வட்டிக்குள்ளே போட்டுட்டோம்னு சொன்னால் நோக்கமே பொழைச்சி போகும் பாருங்க. இந்த வீடு சுபிச்சமான விடாமல் இருக்காது, நாளை மறுமையில் நம்ம வெற்றி பெறவும் முடியாமல் போய்த்திரும். எனவே வீடு என்பது ஹராத்தை விட்டும் சுத்தமாக இருக்கணும். முதல்ல அப்படியான ஒரு வீட்டை நாங்கள் என்ன செய்யணும், அமைக்கணும். அடுத்தது வீட்டில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, சூரா யூனுஸ் 87வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅவ்ஹைனா இலா மூஸா வஅഖீஹி அன் தபவ்வஆ லிகௌமிக்குமா பிமிஸ்ர் புயூத்தன் வஜஅலூ புயூத்தக்கும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத்த வபஷ்ஷிரில் முஃமினீன். நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரனுக்கும், அதாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவித்தோம். அவர்கள் 2 பேருடைய கூட்டத்தினர்களுக்கும் பட்டணத்தில் அல்லது மிஸ்ர்லாம் இருந்தாங்க, மிஸ்ருங்கிறது பட்டணம், பட்டணத்தில் வீட்டை அமைத்து கொடுக்குமாறு, அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு வீட்டை அமைத்து கொடுக்குமாறு. வஜஅலூ புயூத்தக்கும் கிப்லத்தன், அவர்களுடைய வீட்டை கிபிலாவாக ஆக்குமாறு. வஅகீமுஸ் ஸலாத்த வபஷ்ஷிரில் முஃமினீன், கிபிலாவாக என்றால் தொழக்கூடிய ஒன்றாக ஆக்குமாறு. அந்த வீட்டை தொழக்கூடிய ஒன்றாக ஆக்கணும், வீட்டில் தொழுகை இருக்கணும். வீட்டை கிபிலாவாக ஆக்குறேன்டா என்ன, வீட்டில் தொழுகை நடக்கணும், அப்போதான் அங்கே கிபிலா இருக்குது. கிபிலாவாக ஆக்குமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் மூமின்களுக்கு நல்லுபதேசம் சொல்லுமாறும் நாம் வஹி அறிவித்தோம். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது சூரா யூனுஸ் 87வது வசனம். எனவே தொழுகை என்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற அமைப்பு நம்ம திட்டமிட கொலையே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு பிளான் பண்ணும்போது, வீட்டுக்கு வரைபடம் எழுதும்போது ஸ்டோர் ரூம் எல்லாம் வைக்கிறோம், விசிட்டர்ஸ் ரூம் வைக்கிறோம், விசிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெட்ரூம், எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம். தொழுகைக்கு ஒரு இடம், தொழுகைக்கு ஒரு இடம், அந்த இடத்துல தொழுகைக்குரிய அமைப்பு கிபிலா திசையை காட்டி அப்படி ஒரு இடம் வைக்கிறோம். அது மறந்து போகுது நமக்கு, அது நமக்கு இந்த பிளானிங்கில் இல்லை. இப்போ வீட்டை கட்டும்போது தொழக்கூடியதாக அதை கட்ட வேண்டும். அதே மாதிரி பாருங்க, சூரத்துல் பக்ரா 152 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுறேங்கிறான். இந்த நினைவு திக்ருங்கிறது தொழுகைக்கும் பயன்படுத்துறது. சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்ங்கறான், திக்ரின் பக்கம் நீங்கள் விரையுங்கள்ங்கிறான். தொழுகைக்கு திக்ருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. அப்ப இதில் அப்படி கூட நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வை நீங்கள் தொழுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நிராகரிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நன்றி செலுத்துறதும் தொழுகை மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று இரவு நேர தொழுகை தொழுகிறாங்க, கால்கள் வீங்குது. அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுதே, நீங்கள் இப்படி கால்கள் வீங்க நின்று தொழணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதாங்கிறாங்க. அப்போ ஒரு நன்றி செலுத்துறது கூட தொழுகையில். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷ்குரூனி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரு, நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். தொழுகையை விட்டவன் காஃபிர். அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலாம், தொழுகைக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகையை விடுறது. மூமினுக்கும் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் தொழுகையை விடுறதுங்கிறாங்க, தர்கு ஸலாங்கிறாங்க. எனவே நீங்க காபிராகி விட வேண்டாம், தொழுகையை விட வேண்டாம். எனவே தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க, உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுறாங்க. எனவே நம்மக்கிட்ட வீடு கட்டும்போது அந்த வீட்டில் தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த தொழுகை அங்கே இருக்கணும், தொழுகைக்குரிய இடம், தொழுகைக்கு கிபிலா, தொழுகைக்கென்ற ஒரு இடம் செப்பரேட், இது இருக்கணும், முக்கியம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும்,
வலா தத்தஹிதுஹா குபூரா. ஏன்னா உங்களுடைய வீடுகளில் உங்கள் தொழுகையிலிருந்தும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்துருவாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல பெண்களும் தான் பள்ளிக்கு வந்துருவாங்க. பெண்களும் பள்ளிக்கு வர்றதுனால தொழுகை இல்லாத ஒரு கூட்டத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, ரொம்ப தொழுறவங்க எல்லாரும் பள்ளிக்கே வர்றவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வினயமாக கேட்டுக்கொள்றாங்க, உங்க தொழுகைகள்ல இருந்து வீட்டிலையும் ஆக்கி கொள்ளுங்க, தொழுகையிலிருந்து வீட்டிலையும் ஆக்கி கொள்ளுங்க, அந்த வீட்டை கபூர்ஸ்தானங்கள் ஆக்காதீங்கன்னாங்க, அந்த வீட்டை கபூராக்காதீங்கன்னாங்க. அப்ப தொழாத இடம் என்ன? கபூரு. கபூர் இருக்கிற இடத்துல தொழுகிறது இல்லை. அதனால தான் சொன்னாங்க, தொழாத இடம் கபூரு, வீட்டிலையும் தொழுங்க, அதை கபூராக்காதீங்கன்றாங்க. என்ன விளங்குது? இப்ப கபூர் இருக்கிற இடத்துல தொழக்கூடாதுன்னு நமக்கு விளங்கணும். இன்னைக்கு கபூரை வச்சே தொழுவிட்டு இருக்கிறாங்க. கபூர் இருந்தால் தான் அதுக்கு ரூஹானியத்தான், பள்ளியாம். கபூர் இல்லாட்டி இதெல்லாம் ஒரு பள்ளியா? எதை தடுத்தாங்களோ ரசூலுல்லாஹ் அதையே கொண்டே அடையாளப்படுத்திட்டான். பள்ளிக்கு அடையாளம் ஒரு கபூர்ஸ்தான், ஒரு அவுலியா அடக்கப்பட்டிருக்கிறதாம். இருக்கிற இடத்த தொழ முடியாது, கபூரை வச்சு தொழ இயலாது. வீட்டு கபூர்ஸ்தானமாக்காதீங்க, அங்கேயும் தொழுங்கிறாங்க. எவருக்கு? யாருக்கு? பள்ளிக்கே பெண்கள் வார அந்த சமூகத்தில் தான் சொல்றாங்க, வீட்டிலையும் தொழுது கொள்ளுங்க, சுன்னத்தையாச்சும் தொழுங்க. நம்ம காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரல, வீட்டில் தொழுகையில் ரொம்ப பொடுபோக்கா இருக்காங்க பெண்கள். அப்போ வீட்டில் தொழுகையில் பொடுபோக்கு, அது காரணம் என்ன? நமக்கு வீட்டில் தொழுகை நடத்துகிற இடம் ஒன்றை செப்பரேட் பண்ணி வைக்காதனால அது அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை, விட்டு போகிறோம். சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது, சமையக்கட்டு, தூங்குறதுக்கு இடம் இருக்கிறது, பெட்ரூமு, விசிட் ரூமு, வெயிட்டிங் ரூமு, எப்படியெல்லாம் ரூம் பேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். தொழுகை எங்க? இது தொழுகைக்குரிய இடம், தொழுகிற இடம், அதை பக்குவப்படுத்துகிறாங்களா? பெண்கள் தொழாமல் இருக்கிறாங்க நிறைய இடங்களில், ஆண்கள் தொழாமல் இருக்கிறாங்க. தொழுகை இல்லாத குடும்பமாக இருக்குது, அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய ரூஹானியத்தை அந்த தொழுகை தான். அது கபர்ஸ்தானம் செத்து பொணத்தாடைக்கு நடமா போயிட்டு. நம்ம தொழுகை இல்லாத வீடாக இருந்தால் வீட்டை நீங்கள் வேணும்னா பெரிய மாடியை கட்டுங்க, டைல்ஸ் போட்டிங்க, ஏசி போடுங்க, பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க. இஸ்லாத்தின் பார்வையில் தொழுகை நடக்காத வீடு மையத்து புட்டிக்கு சாமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை கபர்ஸ்தானம் ஆக்காதீங்க, அங்கேயும் தொழுகையை நடத்துங்கண்டாங்க. எங்கே இருக்கு தொழுகை? ஏன் அதில் நம்ம ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருக்கிறோம்? நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு தொழுகையே சொல்லி, நாங்களும் வீட்டில் சுன்னத்துக்களை தொழுகி, தஹஜ்ஜத்தை வீட்டில் எழும்பி தொழுது, துஹாவை வீட்டில் தொழுது, அந்த வீடு ரூஹானியத்தாக இருக்கும். பெண்கள் சொல்லக்கூடிய சாட்டுக்கள் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளை சிறுநீர் கழிக்குது, பிள்ளை கொஞ்சம் பெருக்கட்டும் அப்போ தொழுவோம். அது வரைக்கும் உசுறு இருக்குமா? பிள்ளை பெருக்கட்டுமா? அது உசுறு இருக்குமா? எப்படி நம்ம நம்புறது? எதை வச்சு சொல்கிறோம்? எவ்வளோ பொடுவோக்காக நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த தொழுகையை. அவ்வளவுமா யுஸாலுல் அப்து யௌமல் கியாமா அனி ஸலா, மறுமையில் ஒரு மனிதன் முதல்ல விசாரிக்கப்படுற இந்த தொழுகையை பற்றியே, அந்த தொழுகையை பற்றி நம்ம என்ன செய்யலையே, பொருட்படுத்தலையே. காரணம் என்ன? சின்ன பிள்ளையாம், சின்ன பிள்ளை வச்சிருக்காள் இல்லையா, என்ன சாட்டு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டாங்க. சிறுநீர் பிரச்சனையா, பிள்ளையா சிறுநீர் கழிக்குதா, தப்பு நடந்துக்கிட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம பெண்கள் தொழுகிற நேரத்துக்கு ரெடியாகி பார்க்குறாங்க, எங்கே சிறுநீர் பட்டதுன்னு தெரியலை அவங்களுக்கு. தொழுகிறதுக்கு வாங்க சொல்லியாச்சு, ரைட். இப்போ பார்த்தா புள்ள மூத்திரம் பிடிச்சி எங்கே பட்ட தெரியா, மொத்த உடுப்பை மாற்றுறதுக்கு அங்கே உடுப்பு இல்லை, இப்போ நேரம் இல்லை, இப்போ குளித்து உடுப்பை கழுவி அது காய வச்சு அதை போடணும், எல்லா உடுப்பும் மூத்துறோம். இப்படி யோசிச்சா இது தொழாதவருடைய வேலை. தொழுகையை பேணுதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆள் என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன செய்யும் தெரியுமா? எப்பெல்லாம் பிள்ளை சிறுநீர் கழிக்குதோ அப்பெல்லாம் அதில் தண்ணியை கொட்டி போட்டு போயிட்டே இருக்கு. பொம்பளை பிள்ளையா சிறுநீர் கழிச்சிட்டா அதே இடத்த மேலே இன்னொரு ஜோ ஊற்றுறது. சிறுநீர் கழிச்ச ஈரத்தை நம்மளால் தாங்க இயலுமெண்டா அதுக்கு மேலே தண்ணி ஊற்றின ஈரத்தையும் தாங்கலாம். ஆம்பளை பிள்ளையா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒழிச்சாச்சு, எப்பவும் நான் தொழறடி. அப்படி ஒரு பெண், அப்படியே ஒரு ஆண். நம்மளும் பிள்ளை வச்சுட்டு இருப்போம் இல்லை, நமக்கும் சிறுநீர் கழிக்கும் இல்லை, அப்போவே அந்த வேலையை முடிச்சிட்டோம்டா எப்பவும் நம்ம தொழறடி. வீட்டில் சிறுநீர் பிள்ளை கழிச்சிட்டோம்னா அப்போவே அதை மப்பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால், தண்ணியை ஓட விட்டு கழிட்டோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தொழுறதுக்கு ரெடி. வீட்டில் தொழுறதுக்கு ஒரு இடத்த செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் ஒழுங்காக அழகாக பசுந்தாக வச்சிருப்போம். அதுக்குள்ளே பிள்ளை போகாது. அப்படித்தான் போய் அதில் ஏதாவது நச்சு வட்ட உடனே துப்புரை பண்ணுவோம், இது தொழுற இடம்.
அப்போ எப்போவுமே நாம் தொழறடி அப்படி இருக்கணும். தொழுகைங்கிறது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது ஒரு நேரம் குறித்த ஒரு கடமையாக்கப்பட்டிருக்குது. அந்த நேரம் குறித்த ஒரு கடமையை நாங்கள் தவற விட இயலாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை வச்சிருக்க ஆளே இல்லை எங்களுக்கு, நாங்கள் எங்களுக்கு உத்தரம் இல்லை, பிள்ளை வச்சிருக்க பிள்ளை சரியான கரைச்சல், குடுத்து போட்டு தொழ ஆள் இல்லை, நாங்கள் எப்படி தொழுகிறேன், அல்லாஹ்கிட்ட பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளை வச்சுக்கிட்டு தொழுது இருக்காங்க. பிள்ளை வச்சிருக்க ஆள் இல்லைன்னு சாட்டு சொல்ல இயலாது. அது என்னதுக்கு உங்களுக்கு ஆள்? கல்யாணம் முடிச்சா கணவனும் மனைவியும் தான். நீங்கள் எதுக்கு உங்களுக்கு அவன் மாமி உதவி இல்லை, மைனி உதவி இல்லை, எங்கம்மா உதவி இல்லை, அவர் அம்மா உதவி இல்லை, உங்களுக்கு அந்த உதவி தேவையில்லையே. இந்த ஓடி போகிறவனெல்லாம் எந்த உதவியை கூட்டிக்கு வர்றான்? அவளை மட்டும்தானே கூட்டிக்கு வர்றான், மாமியையும் சேர்த்தா ஓடிட்டு போகிறான். எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு போகிறான். ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வர மாட்டேங்குது? அது தப்பு. நம்ம நல்லா செய்கிறோம், அவன் தப்பையே சரியாக செய்கிறான், நம்ம நல்லதை பிழையாக செய்யக்கூடாது. பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தொழலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை தூக்கி தோளை வச்சுட்டு வந்து இமாமத்து செய்கிறாங்க. அவருடைய மகளுடைய குழந்தையை தூக்கி வச்சுட்டு இமாமத்து செய்கிறாங்க. தோளில் பிள்ளையை தோளை வச்சுக்கிட்டு இமாமத்து செய்கிறாங்க. ருக்கு சுஜூது செய்யும் போது குழந்தையை தூக்கி கீழே வைக்கிறாங்க. திரும்ப நிலைக்கு வரும்போது குழந்தையை தூக்கி தோளை வச்சுக்கிட்டே எழும்புறாங்க. அப்போ இந்த ஹதீது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆம்பளையே பிள்ளை வச்சுட்டு தொழலாமண்டா, பெண்ணுக்கு ஏன் முடியாது? பெண்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் தொழுகைக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பின்னாடி நிற்பாங்க. குழந்தை அழும் சத்தம் கேட்டால் தொழுகையை அவசரமாக முடிப்பாங்க. இந்த ஹதீதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தானே பின்னால் தொழுகிக்கிறாங்க. எனவே குழந்தை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற சாட்டு கூடாது. அப்படி ஒரு சாட்டு இல்லை. நாங்கள் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தொழலாம், நீங்கள் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு தொழுங்க, எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் தொழுகிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். அப்படி தொழுகை மட்டும் இல்லை என்றால் அதில் தான் கணவ மனைவிக்கு உள்ள பிணக்கு வரணும். ஒரு திருமணத்துக்கு நாங்கள் ஓதுற துவா என்ன? பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, உன்னை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஓ ஜமஅ பைனகுமா ஃபில் ஹைர், உங்கள் ரெண்டு பேரையும் அல்லாஹ் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஹைரில் நல்லதில் ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்போ பொண்டாட்டி புருஷன் கணவ மனைவியை சேர்ந்தவங்க நல்லதில் தான் ஒன்று சேரணும். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஹசரத் 10 வருஷமாக போச்சு கல்யாணம் முடிச்சு, தொழுறன்னு சொன்னால் நான் இருக்கக்கூட தொழுகிறான் மரா தொழுகிறாள் இல்லை மௌலவி, என்ன செய்ய மௌலவி, என்னத்தை என்ன செய்யன்னு கேட்குறது. எதுக்கெல்லாம் தலாக் பண்ணுறான், இதுக்குத்தான் தலாக்கு பண்ணணும். தொழுகையே இல்லாட்டி மரம் வாழ முடியாது. எப்படி ஒரு காவிரோட இருக்கிறது? எப்போவாச்சும் காலிக்கோட்டில் இப்படி ஒரு கேஸ் போயிருக்குமா? தொழுகிறாள் இல்லை வேணாம் அப்படின்னு. ஒரு பொம்பளை கோட்டில் கேஸ் போட்டிருப்பாவா, மாப்பிள்ளை தொழுகிறார் இல்லை, ஜும்மாவுக்கு போகிறார் இல்லை, வீட்டுக்கு படுக்கார், வேணாம் அவர் காவியரோட வாழ இயலாது. உருப்படியான ஒரு காலிக்கோட் கேசி தான் வந்திருக்குதா? இல்லை. ஏன் அதை கண்டுக்காட்டு சும்மா ரோஷம் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க தொழுகிறாள் இல்லை மௌலவி, 10 வருஷமாட்டு 9 வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டிய கேஸ் இது. இதை எப்போவோ நீ தூக்கி எறிய வேண்டிய கேஸ். தொழாதவளோட எப்படி இருக்க முடியும்? எனவே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்குள்ள பொணத்தை புடைக்கிற ஒரு மையவாடிக்கு சமன் வீடு தொழுகை இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறார். அடுத்த விஷயத்தை பாருங்க, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா, நீங்கள் வெளிவாசல் தேவைக்காக போனால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நாங்கள் நம்ம வீட்டில் முதல்லாம் சஹாபாக்க காலத்தில் வெளிவாசல் தேவைக்கு போகிறோம்னா வெளியில் தான் போகணும், தூக்கி வெளியில் போவாங்க, அதான் வெளிவாசல் வைக்கிறது, தூரமாக போவாங்க. அது ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, துணைக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டாங்க, உம்மு மிஸ்தஹ். அவங்க மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் வரக்கூடிய ஹதீஸ். உம்மு மிஸ்தஹ்ங்கிற ஒரு பெண்ணு வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. வெளி வாசல் தேவைக்காக இருட்டில் தூரமாக போகிறதுக்கு அந்த பெண்ணை துணையாக எடுத்து போகிறாங்க. விட்டு அப்படியே தள்ளி போய் ஒரு ஓரமாக மறைப்பில் போய் என்ன செய்வாங்க, அவங்க தேவையை முடிச்சுக்குவாங்க. போகும்போது எடறி விழ பார்க்குறாங்க அந்த உம்மு மிஸ்தஹ். எடறி விழும்போது அவங்க மிஸ்தஹ் நாசமாக போவானாங்கன்னுட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்டு பிடிச்சிட்டாங்க, சொந்த பிள்ளையை திட்டுறீங்களா, என்ன நடந்துச்சாண்டி? இல்லைம்மா ஒன்றுமில்லைன்னு சமாளிக்கணும். சொல்லுங்க, சொந்த பிள்ளையை எந்த பெண்ணும் திட்ட மாட்டா, எந்த தாயுமே மகனை திட்ட மாட்டானா, நீங்கள் மகனை திட்டுறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுனா தான் அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அவங்க மீது ஒரு அவதூறு சொல்லிட்டாங்க, என்ன சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு என் மகன் தான் சொல்லிட்டான்,
அதுக்கப்புறம் அவங்க அழுகுறாங்க. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, வெளியில் தூரமாக போவாங்க, வெளிவாசல் தேவை. இப்போ நம்ம அதை வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்துட்டோமா, வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்டுறோம். நம்ம எங்கே வச்சு கட்டினாலும் அதில் நாம் உட்கார்றது கிபிலாவை முன்னோக்குறது பின்னோக்குறதாக வந்து வச்சிருக்கக்கூடாது. மற்ற திசையில் தான் என்ன செய்யணும், வைக்கணும். இது ஒரு ஹுர்மத். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். அதை நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் பேணக்கூடியதாக இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் கவனிப்போம். அதை ஒன்று வசதியான வாய்ப்பில் வெய்யன்னு சொல்லுவோம். மேசனுக்கிட்ட எப்படி வெப்பம் இதோன்னா நல்ல பொருத்தமாக வெய்யி அப்படின்னா, அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி, ரூமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கிபிலாவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். நிறைய பேருக்கு சப்ஜெக்டே தெரியாமல் போய் இன்னொருத்தர் போய் சொல்லி அதுக்கப்புறம் உடச்சி திருப்பி வச்சுக்கிறாங்க. அது கூடாது. கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ வைக்கக்கூடாது. அதை ரொம்ப கவனம் வைக்கணும். எனவே நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. லா தஜஅலு புயூத்தக்கும் குபுரா ஃபஇன்னல் பைத்த அல்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா லா யதுகுலுஹு ஷைத்தான். முஸ்லிமில், முஸ்னத் அஹ்மதில், திர்மிதியில், நசாயியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய வீடுகளை கபுர்ஸ்தானமாக்காதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் ஒரு பொருத்தப்பாட்டை நீங்கள் பார்க்கணும். எந்த ரெண்டு ஹதீஸ்லையும்? தொழாத வீட்டை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கபுர்ஸ்தானம் ஆக்காதீங்கண்டு. அப்போ தொழுகிறது கபுர்ஸ்தானத்தில் ஹராம். வீட்டில் குர்ஆன் ஓதுங்க, அதை கபுர்ஸ்தானம் ஆக்காதீங்கிறாங்க. எனவே கபுர்ஸ்தானத்திலையும் போய் குர்ஆன் ஓதுறது ஹராம். நிறைய பேர் கபுரடி வேணுண்டு யாசின் ஓதிட்டு நிற்பாங்க. கபுரடிங்கிறது குர்ஆன் ஓதுகிற இடமும் இல்லை, தொழுகை நடத்துகிற இடமும் இல்லை. அது மரணத்தை நினைவு கூறி அவங்களுக்காக துவா கேட்குற இடம், துவா கேட்குற இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, என்னுடைய தாய்க்காக போய் பிரார்த்தனை செய்கிறதுக்கு நான் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி தரல, காவிர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னுட்டான். ஆனால் கபூரை ஜியாரத்து செய்கிறதுக்கு, மரணத்தை நினைவு கூறுறதுக்கு நான் அனுமதி கேட்டேன், அதுக்கு அல்லாஹ் அனுமதி தந்தான்றாங்க. எனவே அங்கே மூமின்களாக இருந்தால் அவங்களுக்காக துவா கேட்கலாம் அங்கே போய். மற்றது கபுர்ஸ்தானம் அடக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறது நமக்கு மரணத்தை ஞாபகப்படுத்துறதாக இருக்கும், மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதுக்கு அனுமதி. எனவே அங்கே குர்ஆன் ஓதுறது இல்லை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலையும் நீங்கள் குர்ஆனை ஓதிக்கோங்க, அதை கபுர்ஸ்தானம் ஆக்காதீங்கன்னு சொல்லிட்டு சூரத்துல் பக்ராவை ஓதினால் ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தபரானியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னலி குல்லி ஷையின் சனாமன் வ இன்ன சனாமல் குர்ஆனியல் பக்ரா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு நிலை இருக்கிறது. சனாமன் என்றால் அந்த ஒட்டகத்திற திமிலுக்கு சொல்கிற உயர்த்தி ஒரு மேலான ஒரு விஷயம் இருக்கிறது. குர்ஆனில் மேலான ஒரு விஷயம் சூரத்துல் பக்ராவாகும். வ இன்ன மன் கரஅஹா ஃபி பைத்திஹி லைலத்தன் லம் யதுகுலுஹு ஷைத்தானு ஸலாஸ லயால். யார் இந்த சூரத்துல் பக்ராவை ஒரு இரவு ஓதுறானோ 3 இரவைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நம்ம வீட்டில் குர்ஆன் ஓதுற பழக்கம், குறிப்பாக சூரத்துல் பக்ராவையும் நாங்கள் என்ன செய்யணும், வீட்டில் ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அப்போ பக்கம் வச்சு ஓதினா சரி. நிறைய பேர் இன்றைக்கு என்ன வீட்டில் ஷைத்தாண்ட பிரச்சனையா, பலவு காவல் பண்ணுற இந்த குராபிகள்கிட்ட போகிறது, பலவு காவல் பண்ணுற இசிமா கொண்டாந்து அடிப்பாங்க, தேசிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க. என்னையா வீட்டில் ஷைத்தாண்ட ஊசலாட்டம் இருக்கிறான், வீட்டில் ஷைத்தாண்ட ஊசலாட்டம் இருக்கிறான். ஷைத்தான் குடி இருக்கிற இடமா நீங்கள் வீட்டை வச்சா அவன் வந்து ஊசலாடுவான். உங்களோட வீட்டில் தொழுகை இல்லை, உங்களோட வீட்டில் குர்ஆன் ஓதுற இல்லை, உங்களோட வீட்டில் நாயை கட்டி வச்சுக்கிங்க, உங்களோட வீட்டில் உருவப்படம் இருக்குது, உங்களோட வீட்டில் என்னென்ன படம் ஓடுது, என்ன வச்சு சிலர் சொல்லுவாங்க, ஷைத்தான் குறைக்கு கொஞ்சம் தண்ணி ஓதி தாங்கம்பாங்க. நீங்கள் ஷைத்தானுக்கு என்ன குறை வச்சு? நீங்கள் அல்லாஹ்க்கு தானே குறை வச்சு, ஷைத்தானுக்கு ஒரு குறை வைக்கலையே. குர்ஆன ஓதணும் நம்ம வீட்டில். அதுலேயும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதினால் 3 நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் நுழைய மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா நம்ம வீடு ஒரு பரக்கத்தான ஒரு சுபிட்சமான ஒரு வீடாக இருக்கணுமாக இருந்தால் வீட்டில் தொழுகை இருக்கிற மாதிரி குர்ஆன் ஓதுறது இருக்கணும். எங்கே இருக்குது, எங்கே குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குது? இன்றைக்கு தான் என்ன செய்கிறோம், அண்டனாவை போட்டு டிவியை போட்டு வச்சிருக்கு 24 hours. தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18-15 ஹவருக்கு மேலே டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொருத்தரை விட்டு அப்படி நிகழ்ச்சிகளை போட்டு வச்சுக்கணும்.
குர்ஆன் ஓதுறது எப்போ, எங்கே குர்ஆன் ஓதினது? சில வீடுகளில் போய் குர்ஆனை எடுத்தால் புழுதி தடுமலாகுது, எடுத்து விரித்து எவ்வளவோ நாளாகுது. ஆனால் ரிமோட்டு மட்டும் புதுசாக இருக்குது, அது மட்டும் எழுத்து தேஞ்சு பயன்படுத்தப்பட்டதாக காட்டுது. ஏன் இந்த நிலைமை? இப்போ நம்ம வீட்டில் குர்ஆன் ஓத ஒவ்வொரு நாளும் வீட்டில் குர்ஆன் ஓதுற ஒரு சூழல் நமக்குள்ள இருக்கணும். நமக்கு இறைவன் தொடர்பு தாரது அதான், இறைவனோட பேசுகிறோம் நாம். அல்லாஹ் அறைக்கி வைத்த ஒரு வஹி எவ்வளோ ஒரு புனிதமான. ஒவ்வொரு நாளும் சமைக்கிறோம், ஆனால் எப்போவாச்சும் ஒரு நாள் தான் குர்ஆன் ஓதுறோம். இந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலை வீட்டில் கட்டாயம் ஆக்கி கொள்ளுங்க. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகளை டைம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும், மகன் இன்றைக்கு குர்ஆன் ஓதுனீங்களா, ஒரு பக்கமாச்சு நம்மளோட பிள்ளைகள் குர்ஆன் ஓதணும். அந்த வீட்டில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வீடாக அந்த வீட்டை அமைக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த குர்ஆன் ஓதுகிற வீடாக இருக்கணும். தேவையில்லாத படங்கள், திரைப்படங்கள், நாடகங்கள் இது முசீபத்தாக போச்சு. அது நம்ம சமூகத்தில் ஈமான் அப்படியே கலைந்தெடுக்குது. ஒரு உள்ளச்சம் பெருமை குர்ஆன் ஓதினா அப்படி இல்லை. அந்நியர்களுடைய நம்ம ஒரு வீட்டை வாடகை கிடக்கிறோம், உள்ளுக்குள்ளே ஒரு புத்த சிலை வச்சிருக்குது, ஒரு சிலையை வச்சிருக்குது, ஒரு பூஜை ரூம் இருக்குது. முதல்ல இதை எடுங்க, நாங்கள் குடியிருக்கிறதுக்குன்னா சொல்லுவோம், நம்ம இதை எடுங்கன்றோம். அப்படியெல்லாம் சுத்தமாக்கிட்டு வீட்டை கட்டிகிட்டு இருப்போம். டிவியை போட்டு வைக்கிட்டு டிவியில் பூஜை தான் நடக்குது, டிவியில் அந்த காட்சி தான் போயிட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த பெல் அடிக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ளே தான் அர்ச்சனை பண்ணுறான், நம்ம வீட்டுக்கு தான் மந்திரம் ஓதுறான், எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கிறோமே. என்ன பறக்கத்து இருக்குது அதில்? ஒரு இணை வைக்கிற ஒரு காட்சியை நம்ம போட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ அது கூடாது. அதை முதல்ல நிறுத்திட்டு நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தை நாங்கள் மாற்றணும். அதே மாதிரி முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா அக்கல ஃபல்யஅகுல் பியமீனிஹி வ இதா ஷரிப ஃபல்யஷ்ரப் பியமீனிஹி ஃபஇன்ன ஷைத்தான யஅகுல் பிஷிமாலிஹி வ யஷ்ரப் பிஷிமாலிஹி. நீங்கள் சாப்பிட்டால் வலதால் சாப்பிடுங்கள், குடித்தால் வலதால் குடியுங்கள். காரணம், ஷைத்தான் இடதால் சாப்பிடுகிறான், இடதால் குடிக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்கள் சாப்பிடக்கூடிய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வலது கையை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் பழக்கணும். வலது கையை பயன்படுத்துறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அபு ஹஃப்ஸ் என்ற ஒரு சஹாபிக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகனே பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. ஒக்குல் பி யமீனிக், உங்களோட வலக்கையால் சாப்பிடுங்க. ஒக்குல் பிமா எலீக், உங்கள் பக்கமாக இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹி. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு தெரியாது, அதுக்கு இடது கையாலே அள்ளித்தீங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கவனிக்கணும். பிள்ளை எந்த கையால் அள்ளி சாப்பிடுது அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்கணும். எனவே வலதால் சாப்பிடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். வலதால் சாப்பிடக்கூடியதாக நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும். எனவே நம்ம வீட்டில் அந்த சூழலை நாங்கள் உருவாக்கணும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ இன்த துஹூலிஹி வ இன்த தஆமிஹி. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டான் என்று சொன்னால், ஷைத்தான் சொல்லுகிறான், லா மபீத லக்கும் வலா அஷா, உங்களுக்கு இன்றைக்கு இராத்தரிக்கவும் இடமில்லை, இன்றைக்கு தங்குறதுக்கும் இடமில்லைன்னு ஷைத்தான் தன்னுடைய பட்டாளத்தை சொல்லுவான். நுழையும் போதும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லிக்கு போகணும், சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். வஇதா தஹல ஃபலம் யذ்குருல்லாஹ இன்த துஹூலிஹி, அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மி சொல்லாமல் நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான், அதரக்துமுல் மபீத், இன்றைக்கி நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு. அவன் சொல்லுவான், அவன் பட்டாளத்துக்கு சொல்லுவான், இன்றைக்கு உங்களுக்கு இராத்தரிக்க இடம் கிடைச்சிட்டு. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. ஷைத்தான் நம்மளோட வருவான். நீங்கள் பிஸ்மி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மில்லா, அந்த பழக்கம் நம்மக்கிட்ட வரணும். பிஸ்மி சொல்கிற பழக்கம், பிஸ்மில்லா. வஇதாலம் எதுக்குருல்லாஹ இந்த தஆமிஹி, அவர் சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லவில்லை என்றால் அதரக்துமுல் மபீத வல் அஷா, உங்களுக்கு இராத்தரிக்கும் இடம் கிடைச்சிட்டு சாப்பிட்றதுக்கும் இடம் கிடைச்சிட்டு என்று ஷைத்தான் சொல்லுவான். எனவே இந்த பழக்கம் நம்ம ஷைத்தானை கட்டி போகிறது பிஸ்மில்லா தான். நீங்கள் கேட்டுக்கு பூட்டை போட்டால் கள்ளந்தான் நிற்பான், ஷைத்தான் வந்துடுவான். அவனுக்கு பூட்டெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஷைத்தானுக்கு சில சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இபிலிஸ் ஷைத்தானுக்கு, இந்த ஜின்னுக்கு அல்லாஹ் சில சக்திகளை கொடுத்திருக்கிறான். அதே நேரம் நமக்குள்ளே இருக்கிற சில ஈமானிய விஷயங்களால் அதுக்கு பெரிய ஒரு தடை. பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கேட்ட போட்டாலும் மனுஷன் தான் வர முடியாது. ஆனால் யார் வருவான்? ஜின்னு வருவான்.
நீங்கள் பிஸ்மி சொல்லி பாருங்க, வர முடியாது. கேட்டு திறந்து தான் இருக்கும். நீங்கள் பிஸ்மி சொல்லிக்கு நுழைஞ்சிட்டீங்க, வர முடியாது, வர முடியாதுன்றாங்க. எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது பிஸ்மி சொல்லி நுழைந்தால் வீட்டுக்குள்ளே ஷைத்தான் நுழைய மாட்டான். சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிட்டால் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் நுழைய மாட்டான். இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக கவனத்தில் இருக்கணும். அடுத்தது, நம்ம வீட்டில் பாத்திரங்களை இரவில் மூடி வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் தூங்கச் சென்றால் உங்கள் பாத்திரங்களை பிஸ்மி சொல்லி மூடி வையுங்கள். உங்களுக்கு மூடுவதற்கு மூடி இல்லை என்றால் ஒரு குச்சையாவது எடுத்து பிஸ்மில்லா என்று அதன் மேல் வையுங்கள். அதை தாண்ட ஷைத்தான் சக்தி வர மாட்டான். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நம்ம வீட்டில் பாத்திரங்களை மூடி வைக்கணும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு, வீட்டுக்குரிய ஒரு அழகான ஒரு வழிமுறைகள். வீட்டில் பிஸ்மி சொல்லி நம்முடைய பாத்திரங்களை என்ன செய்யணும், மூடி வைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் விளக்குக்கு பாவித்ததும், தலைக்கு வைக்கிறதுக்கு பாவிச்சதும், சமைக்கிறதுக்கு பாவிச்சதும் ஜெய்துன் எண்ணெயை தான், வேற என்ன இல்லை. நம்ம காலத்தில் மண்ணெண்ணெய் இருக்குது விளக்கு வைக்கிறது. விளக்கு அப்பெல்லாம் கரண்ட் இல்லை, விளக்கு வைக்கிறதுக்கு என்ன பாய்ப்பாங்க, ஜெய்துன் எண்ணெயை தான் பாய்ப்பாங்க. ஒரு நபி தோழருடைய வீடு பற்றி போச்சு மதீனாவில். சஹாபாக்கள் வந்து சொல்லாங்க, யாரை சொல்ல, அந்த நபி தோழருடைய வீடு பற்றி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இரவில் தூங்க சென்றால் உங்கள் வீட்டுகளில் நெருப்பை மிச்சம் வைக்காதீங்க, நெருப்பை அணைச்சிடுங்க, நெருப்பை அணைச்சிடுங்க என்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஷைத்தான் எலி போன்ற பிராணிகளை விரட்டி அந்த விளக்கை விழுத்தாட்ட செய்து அந்த திரியை இழுத்து கொண்டு ஓடச் செய்து உங்களுடைய வீடுகளுக்கு தீமூட்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கவலையை உண்டாக்க விரும்புகிறான் என்று சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தானால் நம்ம விளக்க பிடிச்சி கூரையில் வைக்க முடியாது. அப்போல்லாம் என்ன செய்வாங்க, இந்த ஈச்ச ஓலைகளால் கூரைகள் வச்சு, மரங்களால் என்ன செய்வாங்க, தூணுகள் வச்சு இருப்பாங்க. விளக்கு செய்த்துன் எண்ணெயில் தான் இருக்கும். செய்த்துன் எண்ணெய் எலிக்கு ஒரு உணவு. அதை கீழே விழுத்தாட்டினா ஒரு பக்கம் நெருப்பாக இருந்தாலும் மறுபக்கம் செய்த்துன் எண்ணெய் உறிஞ்சிய திரி, அதை எலி சாப்பிடும். அதை சாப்பிட்றதுக்கு அது இழுத்துக்கிட்டு ஓடும் நேரம் மற்ற பக்கம் நெருப்பு வீட்டில் பிடிச்சிடும், வீடு பத்தும். ஷைத்தான் செய்கிற வேலை இது. அதனால் நெருப்பை வச்சுட்டு தூங்காதீங்க, நெருப்பை அணைச்சிட்டு தூங்குங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, உங்கள் தோல் பைகளை கட்டி வையுங்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி. தோல் பைகளை கட்டி வையுங்கள், பாத்திரங்களை மூடி வையுங்கள், நெருப்புகளை அணைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எனவே நாங்கள் அது இப்போ நமக்கு அந்த விளக்கு இல்லை, இப்போ நம்மக்கிட்ட அந்த விளக்கு இல்லை. நாம் ஆபத்துக்கள் வரக்கூடியதுகளை நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். இப்போ நம்ம ஒரு கடை வச்சுக்கோம், கடையை பூட்டிகிட்டு போகல, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்ரும். இப்போ சோட்டெல்லாம் இருக்காது, தவறுதலான விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்காது, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி விடலாம். அப்போ இப்படி நம்ம வீட்டில் ஒரு பாதுகாப்பு, திறந்திருக்கிற பாத்திரத்தை மூடி வைக்கிறது, ஏதாவது இப்படி ஒரு ஃபயர் ஆகக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமாக இருந்தால், சில நேரம் கோயிலை மாட்டி வச்சிருப்போம், சுவிட்சு ஓவன் இருக்குது, அதை கலட்டி விடணும். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இப்படியான ஒரு முன்னேற்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க, சொல்லித்தராங்க. எனவே வீடுகள் என்பது ஆபத்து, ஷைத்தான் உங்களுக்கு கவலையை உண்டாக்குற மாதிரியான இந்த ஆபத்துக்களை வைக்காதீங்க. பிஸ்மி சொல்லி நுழையுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால் சாப்பிடுங்க, பாத்திரங்களை மூடி வைங்க. ஷைத்தான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு முறை. இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இய்யாக்கும் வத்துஹூல அல நிசா, பெண்களிடத்தில் நீங்கள் போய் தனித்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு நபி தோழர், ஒரு அன்சாரி தோழர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹமு, மச்சின விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் விஷயம்னா கணவனுடைய சகோதரன் தான் ஹமு என்று சொல்கிறாங்க. ஒரு பொம்பளையோட நீங்கள் தனிச்சிருக்கிறத எச்சரிக்கிறேங்கிறாங்க. அப்போ மச்சான் அப்படின்னு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அல் ஹமு அல் மௌத்னாங்க. மச்சான்னா மையத்து தான் அப்படிங்கிறாங்க, மௌத்து செத்த நீ அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம், கட்டாயம் நாங்கள் பேண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வீட்டில். இது ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறதா நம்ம வீடு இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் அந்த சூழல் இருக்கக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிற மாதிரியான
சூழல் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம பயிற்றுவிக்கணும். ரோசம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். நாம் இல்லாத நேரம் நம்ம தம்பி வாரது வீட்டில், தம்பி தானே மாப்பிள்ளோட தம்பி, நமக்கும் தம்பிக்கும் ஒரு தாய் வகத்தில் பிறந்த உறவு, ஒரு தாய் வகத்தில் பிறந்த உறவு. சில நேரம் இரட்டை பிறை ஒண்டை கடந்து ஒண்டை வளர்ந்துட்டோம். அதென்னா உண்மைதான். நாம் வெளியூரில், நாம் என்ன கிராமத்தில், நாம் வெளியில், நாம் ஒரு கடையில், நாம் வீட்டில் இல்லை, நம்முடைய தம்பி வந்தால் என்ன சட்டம்? இஸ்லாமிய சட்டம் என்ன? நிறைய ஊர்களில் ஒரு சிக்கலான ஒரு விஷயம். எப்படி நம்ம கதவை திறக்காமல் அவரை திருப்பி அனுப்புறார்? என்ன நினைப்பார்? சொந்த தம்பியாச்சே என்றுட்டு உள்ளே எடுத்துடுவாங்க. ஹராம். அல் ஹமு அல் மௌத்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மச்சான் செத்தனியனாங்க, அனுமதி இல்லை. அதை புரிஞ்சுக்கிற தம்பி நம்மளோட தம்பியா இருக்கணும். காக்கா இதுக்காக காக்கா நம்மளோட அண்ணன் நானா இறக்கம் இல்லை, மைனி நம்மளோட இறக்கம் இல்லை, நம்மளை கவனிக்கல, நம்மளை விரட்டி விட்டாங்கன்னு இல்லை. மார்க்கத்தில் இதுக்கு இடம் இல்லை, அனுமதி இல்லை. நானா இல்லாமல் அவர் வீட்டில் நாம் போய் எப்படி இருக்கிறது? மைனியோட நான் எப்படி காய்ச்சிட்டு இருக்கிறது? ஏலாது இல்லை. நானாக்கு ஒரு பெரிய மகன் இருக்கிறான், அப்போ மஹரம் இருக்குது, திரைக்கிஞ்சால இருப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணு தனியே இருக்கிற இடத்துல ஒரு விசிட்டு வந்தால் வெளியில தான், அவர் இல்லை நில்லுங்க, அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு போய் சலாம் சொல்கிறாங்க. அவர் இல்லை, தோட்டத்தில் வெளியில் விரிப்பு கொடுத்து வெளியில் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இல்லை. அவர் வந்ததுக்கு பிறகு தான் வீட்டில் அழைக்கப்பட்டு விருந்து கொடுக்கப்படுது. இதுதான் இஸ்லாமிய ஒரு வீடு. ஒரு இஸ்லாமிய வீட்டில் கட்டாயம் இந்த திரை இருக்கணும். இந்த திரை ஆண்கள் வேறு பெண்கள் வேறு, எல்லாரும் அப்படியே ரவுண்டில் உட்காந்து எல்லாரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாரும் விருந்து, எல்லாரும் சாப்பாட்டு, எல்லாரும் ட்ரிப் போடுற வேனில் 2 ஃபேமிலி சேர்ந்து அப்படியே ட்ரிப் போகிற. ட்ரிப் போகக்குள்ள வாகனத்துலேயும் வேறு வேறு சீட்டில் இருந்து போகலாம். அங்கே அது மத்து சத்து ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு எல்லையும் அங்கே கிடையாது. எல்லாரும் யாரு வேணும்னாலும் பேசலாம், கதைக்கலாம், கிண்டல் பண்ணலாம், நையானலாம். அது ஒற்றுமையான குடும்பமா? ஒற்றுமையான குடும்பம் இல்லாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல் ஹமு அல் மௌத்னா, செத்த பணத்துக்கு சமன் அப்படின்னு. ஏலா அப்படிங்க. அப்படித்தான் ஒரு மொத்தமாக ஒரு குடும்பம் பயணம் போனாலும் அதில் கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பெண்கள் வேறு ஆண்கள் வேறு, அவங்களுக்கு சீட் வேறு ஒதுக்கப்படணும். போய் இறங்குற இடங்கள் அவங்களுக்கு வேறு, இவங்க மூடுறவங்க மூடணும், திறக்கிறவங்க என்ன பார்க்கக்கூடிய உறவுகள் தான் சந்திக்கும். முகத்தை மூடுறவங்க திரைக்கு அங்கால, அவங்களுக்கு செப்பரேட்டாக சகன், நமக்கு செப்பரேட்டாக சகன், அவங்களுக்கு வேற ரூம், நமக்கு வேற ரூம். இதுதான் இஸ்லாம். அப்போ ஒரு பயணத்திலேயும் நாங்கள் மஹரம் அஜ்னபி பேணணும். நம்ம வீட்டில் மஹரம் அஜ்னபி பேணப்படணும். வரக்கூடிய விருந்தாளிகளை ஆம்பளை இல்லாட்டி வெளியில் அவுட், அவ்வளோதான். அவர் இல்லை, அவர் விரட்டு நில்லுங்க. அவர் சில மாப்பிள்ளை மாதிரியே கோல் பண்ணி சொல்லுவாங்க, உட்காரவை டீ ஊற்றி கொடு, இப்போ வரணும்பாங்க. ரோஷம் இல்லாத ஒரு விஷயம். நண்பன் வந்திருக்கான், 2 கோல் பண்ணி சொன்னால் நான் டவுனில் நிற்கேன், அரை மணி நேரத்தால் வந்துடுவேன், உட்காரவை டீ ஊற்றி கொடுன்ட்டு அவர் வருவார். வரும்போது 2 பேரும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கு பேணப்படுதில்லை. அஜ்னபி மஹரமி உறவுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கணும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? ஆட்டோக்காரனோட கிளாஸுக்கு அனுப்புறது, தூர பயணம் அனுப்புறது. பக்கத்தில் அது வர தூர பயணம், காலியில் தான் கிளாஸ், ஆட்டோக்காரனோட அனுப்புறது. நம்ம என்ன சொல்கிறது? அது பிள்ளைகள் எல்லாரையும் தானே ஏற்றி அனுப்புகிறோம். எல்லாத்தையும் பறிச்சிட்டு கடைசியாக பிள்ளை ஒரு ஆளை பிள்ளைய கடைசியாக கொண்டாந்து விட போகிறானே, அப்போ என்ன செய்யறது? 5 பிள்ளையை சேர்த்தான், 5 பிள்ளைய ஒன்றாக இறக்குறானா? ஒவ்வொரு ஆள் இறக்கிட்டு கடைசியாக ஒரு பிள்ளையை ஏற்றிக்கிட்டு ஓடணும் இல்லை 2 கிலோமீட்டர். அதுக்கு என்ன செய்தது? அதால் எவ்வளோ விபரீதம் நடந்து போகுது, எவ்வளோ விபரீதம். அன்மித்த தொடர்பு, அதாவது பக்கத்திலேயே இருந்து பழகிறதுனால அன்பு உருவாகும். அன்பு உருவாகிறதுக்கு 5 வழிகள் இருக்குதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதில் ஒன்று அன்மித்த தொடர்பு. அவன் ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும், வயசாலியாக இருந்தாலும், கோலம் கெட்டவனாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே முகத்தை பார்க்க பார்க்க அதில் பரிதாபம் வந்து, காதல் வந்து, அன்பு வந்து ஓடி போயிடுவான். இதுதான் நடந்துக்கிட்டு நிறைய இடங்களை இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நடந்துட்டு. அப்போ நம்ம வீட்டு சூழல் அஜ்னபி மஹரமி உறவு பேணுற ஒரு சூழலாக இருக்கணும். நம்ம வளர்ந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் அதை பேணக்கூடியவங்களாக இருக்கணும். இது கூடாது, இது ஹராம், இப்படி ஒன்று தேவையில்லை.
தலையில் கை வைக்கிறாங்க. இப்படி ஒரு படிப்பு தேவையா நமக்கு? ரொம்ப கவனமாக இருக்கணும். பஸ்ஸில் தனியாக பிள்ளைகளை அனுப்புகிறோம், நம்ம பெண் பிள்ளைகளை எதுக்கு அனுப்புகிறோம்? படிக்கட்டுமா? அனுப்பி போட்டு ஏன் படிக்க விட்டோன்னு கவலைப்படுறாங்க. படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்ல மானத்தை இழந்து ஹராத்தை செஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழுங்கா ஹலாலா நம்ம பிள்ளை அப்படி விடுறோம், ஒழுங்கா ஹலாலா ஈமானிய ஷரிய சட்டங்களை மீறாம படிக்கலாம்னா படிங்க. யாரு சொன்னது கூடாதுண்டு? நல்ல விஷயமா இருந்தா படிங்க. ரொம்ப கேடுகட்ட வேலைகளை செய்துக்கிட்டு தனிய பாட்டியா அங்க ட்ரிப்பா, அந்த அவங்க யூனிவர்சிட்டியால ஒரு பாட்டியா, ஒரு பயணமா, ஸ்கூலால ஒரு ட்ரிப்பா, எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் நடந்துச்சு. அப்ப எங்க இருந்தது? எங்க நடந்த பாடம் இது? நம்ம வீட்டுக்குள்ள இந்த அஜ்னபி மஹரமி உறவுகள் ஒழுங்காக பேணப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய அனாச்சாரம் நடந்திருக்காது. எனவே நம்ம வீட்டில் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஸால ஜிப்ரீல் யூஸீனி பில் ஜாரி ஹத்தா லனன்து அன்னஹு சயூரிது. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வஹீயை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். எதை பற்றி? அயல் வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எனக்கு வஹீ வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹத்தா லனன்து அன்னஹு சயூரிது. நான் நினைச்சேன் அனந்தர சொத்துக்கு அவனும் காரணம் ஒரு ஆளாயிருவானோ என்று நினைக்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அனந்தர சொத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு போகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு செய்கிற கடமைகளை பற்றி எனக்கு வஹீ வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நம்ம வீட்டுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான், பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை நாங்கள் கவனிக்கணும். அதில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, யா அபாதர் இதா தபக்த மிர்கத்தன் ஃபக்ஸிர் மாஅஹா. அபூதரே, நீ கறி சமைத்தால் கொஞ்சம் தண்ணியை கூட வை, தண்ணியை கூட வச்சு உன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொஞ்சம் உதவி செய். முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். தண்ணியை கொஞ்சம் கூட வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பக்கத்து வீடு நிறைய இருக்குது, அதில் எந்த வீட்டுக்கு முதல் முக்கியத்துவம்னு கேட்டாங்க. பக்கத்து வீடுகளும் அந்த சைட்டு இந்த சைட்டு, முன்னுக்கு 2 3 எல்லாம் பக்கத்து வீடு தானே. எதுக்கு முதல் முக்கியம்? ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். எதுக்கு முதல் முக்கியத்துவம் அப்படின்னு ஆயிஷா நாய் கேட்குறாங்க. உன் வாசல் கதவிலிருந்து யார் வாசல் கதவு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு முக்கியத்துவங்கிறாங்க. நம்ம வாசலால் வெளியிறங்கி, நம்ம கேட்டால வெளியிறங்கி ரொம்ப குயிக்காக எந்த வீட்டுக்குள்ளே நுழையலாமோ அதான் முதல் உரிமை கொடுக்க வேண்டிய ஒரு பக்கத்து வீடு. இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு கூச்சல் சத்தம் கேட்டால் எல்லா வீட்டிலேருந்து ஓடி வருவாங்க. யாரு முதல்ல வந்து நம்மளை யார் காப்பாற்ற போகிறாங்க? வாசல் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் செகண்ட் நம்ம வீட்டுக்குள்ளே வர. பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ரொம்ப கடமையோடு உரிமையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கறது, கறிகளை கொடுத்து விடுறது, அவங்களோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின். அல்லாஹ் மீதானே ஒருத்தன் ஈமான் கொள்ளல, ஒருத்தன் மூமினாகல்ல மூமினாகல்ல மூமினாகல்லன்றாங்க 3 தடவை. மையா ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஹாபாக்கள், யாரை பற்றி சொல்கிறீங்க யா ரசூலுல்லாஹ்? எவன் ஈமான் கொள்ளல அப்படின்னு கேட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவனுடைய அயல் வீட்டுக்காரன் இவன் தொல்லைகளிலிருந்து நிம்மதி அடையலையோ அவன் ஈமான் கொள்ளலன்றாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம தொல்லைகள்ல இருந்து தப்பில்லாட்டி நம்ம ஈமான் கொள்ளலன்ற அர்த்தம். ஈமான் கொண்டு வேலை இல்லை. என்ன அல்லாஹ்வை நம்பின, என்ன ரசூலுல்லாஹ்வை நம்பின, என்ன மறுமையை நம்பின. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மளால் அவ்வளோ தொல்லையாக இருக்குது. சில இடங்கள் அப்படி இருக்குது, ரொம்ப எட்டி மூஞ்சி, அவனுக்கு பக்கத்தில் குடியிருக்க முடியலை. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளவு காலம் இந்த காணியை வித்துட்டு போகணும்டா, இவன் மூஞ்சில முழிக்க முடியலை. அப்படியே சிரிப்பு இருக்காது, சின்னதுக்கெல்லாம் சண்டை பிடிப்பான். தென்னை மரத்துலேருந்து பூ கொட்டுறதுக்கு சண்டை பிடிப்பான். தென்னை மரத்தில் ஓலை விழுந்த பரவாயில்ல, தேங்காய் விழுந்த பரவாயில்ல, தென்னம் பூ கொட்டு தான் அது சண்டையா. அப்போ இப்படியான ஒரு சண்டை இருந்தால் எப்படிங்க ஒரு நம்பிக்கை? ஒரு வீடு சுபிச்சமாக நம்ம வீட்டை கட்டி வைக்கிறோம், நம்ம வீட்டில் மனைவி, நம்ம எந்த நேரம் வீட்டில் இருப்போமா? நம்ம ஒரு பயணம் போக வேண்டியவர், எந்த நம்பிக்கையில் போகிறோம்?
நம்ம வீட்டில் மனைவி மக்களை வச்சுட்டு எந்த நம்பிக்கையில் போகிறோம்? ஒரு பெண்ணை தனியாக வச்சுட்டு எந்த நம்பிக்கையில் போகிறோம்? பக்கத்துல எல்லாம் நரி சிங்கத்தை வச்சு போட்டு நான் போவோமா? கரடி புலியை வச்சு போட்டு போவோமா? எது முதல் புழுங்குதுன்னு தெரியலையே. நம்ம அயல் வீட்டுக்காரங்களை நம்பிக்கை பார்த்துக்குவாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம இல்லைன்னுட்டு பாய மாட்டாங்க, நம்ம இல்லைன்னு அநியாயம் செய்ய மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை. விபச்சாரம் தவறு தான், விபச்சாரம் பாவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆக பெரிய மோசமான ஆள் ஆறுன்னு தெரியுமா? அல்லாஹ் நாளை மறுமையில ஏடெடுத்தும் பார்க்காதவன். அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். அவன் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரையோடு விபச்சாரம் செய்தவன். பெரிய ஒரு துரோகம் அது. ஏன்னா அந்த பயல் வீட்டை நம்பித்தான் அவன் வெளியே போய்க்கான். பக்கத்து வீட்டுக்காரனோடு அநியாய விபச்சாரம் செய்தால் அது ஆக பெரிய விபச்சாரத்திலேயே பெரிய விபச்சாரம் அது. ஏன்னா அவன் நம்பி போறாங்க, அவன் பக்கத்துல குடியிருக்க வச்சுட்டு நம்பி போறான். ஒரு பொது வேலி தான், உள்ள நுழைவாண்டி யாரு நினைச்சான்? எனவே அயல் வீட்டோட ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் இருக்கணும், விட்டு கொடுக்கிற மனப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, முஸ்லிமில் லா யதுகுல் ஜன்னத மன் லா யுமின் ஜாருஹு பவாயிகஹு. எவனுடைய தொல்லைகளை இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லையோ இவன் சொர்க்கமே நுழைய மாட்டாங்கிறாங்க. சொர்க்கமே நுழைய மாட்டான் அப்படின்னு இன்னொரு ரிவாயத்தும் வருது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யம்னா ஜாருன் ஜாரஹு யக்ரிஸ ஹஷபத்தன் ஃபி ஜிதாரி. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் அந்த ரெண்டு பேருடைய அந்த பொதுவிலையும் ஒரு கம்பை, ஒரு பலகையை நாட்டுவதற்கு தடுக்க வேண்டாம், தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க. புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த எல்லா பிரச்சனை ரொம்ப முக்கியமாகுது. அந்த பொதுவில் ஒரு கம்பை நாட்டுறான், அதை தடுக்காதீங்க, எடுத்துட்டு போகட்டும், எவ்வளவு கேட்க போறான்? என்ன ஒருத்தன் விட்டு கொடுத்தா என்ன? எதுக்கு இந்த மண்ணு? முதல்ல நாங்கள் விளைவுகளை யோசிக்கணும். நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புன்னு நம்ம ஏன் இந்த ஒரு ஒரு இடம் வேண்டக்குள்ள பார்க்கணும். முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, பக்கத்தில் எல்லாம் வசதியாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம குடியிருக்கிறோம். ஏன் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கணும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கணும், பஸ் பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில், எல்லாம் நல்ல பக்கத்தில், எல்லாம் நல்ல மக்கள் இருக்காங்க பக்கத்தில், நம்ம சொந்தம் பக்கத்தில், தாத்தா வீடு பக்கத்தில், எல்லாம் பார்க்குறையே நிம்மதியாக இருக்கிறது தானே. அந்த நம்ம இருக்கிற இடத்துல நிம்மதியை கெடுக்கிறதே நாம் அயல் வீட்டுக்காரர்களோடு பகைக்கிறதால தான். எனவே ஒரு சுபிட்சமான ஒரு வீட்டுக்கு நம்ம அயல் வீட்டுக்காரர்கள் ரொம்ப முக்கியம். அவர்களை நாங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஒரு நெருங்கின ஒரு உறவு மாதிரி ஆக்கிக்கொள்ளணும். அடிக்கடி விருந்தோம்பல், அடிக்கடி நம்ம சமைக்கிறதுல ஏதாவது கொடுத்து அனுப்புறது, ஒரு கிஃப்ட் அனுப்புறது, உதவி செய்கிறது. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் எங்கும்போது ஓடி போய் உதவி செய்கிறது, இது நமக்கு செய்கிற முதலீடு. இப்படி நாங்கள் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிட்டோம்னா அவன் என்ன செய்வான்? நமக்கு ஒரு ஆபத்துண்டா பார்த்துட்டு இருக்க மாட்டான், நமக்கு என்ன அவன் முன்னுக்கு நிற்பான். அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை சாதாரணமாக மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குது. அவன் காவிராக இருக்கட்டும், வேற கொள்கைவாதியாக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் இப்படி ஒரு நெருக்கமாக அன்பாக விட்டு கொடுத்து நடக்கும்போது கொள்கையிலேயே நம்ம பக்கம் திரும்பக்கூடிய ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷனாக இருக்கான், இவனுத்தையும் போய் என்னென்று கேட்போமே அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு குறைஞ்சு போகிறதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே ஒரு அயல் வீட்டுக்காரர்களோடு நாங்கள் சரியான ஒரு நல்ல தொடர்போடு இருப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சுபிட்சமான ஒரு வீடு என்றால் இந்த விஷயங்களும் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது, பள்ளிக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கணும் அப்படி என்று சிலர் எதிர்பார்ப்பாங்க. வீடு விற்பனைக்கு என்று போடக்குள்ள பள்ளிக்கு பக்கத்தில் வீடு அப்படிம்பாங்க. அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிறார்களுக்கு பாக்கியம் கூட அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சிலர் வராங்க, வந்து சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், நாங்கள் அவங்க வீடு என்னென்ன 4 கம்பை பிடுங்கி எடுக்கிறதா அவங்க வீடு, எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டு வந்து மதீனா பள்ளிக்கு பக்கத்தில் அமைக்க போகிறோம் யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டை பிடுங்கிட்டு வரப்போகிறாங்க, எல்லாம் 4 காலு ஒரு பந்தல் எடுத்துக்கொண்டாந்து இஞ்சி ஆக்க போகிறோம் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அங்கேயே இருந்து பள்ளிவாசலுக்கு வாங்க, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ஒரு நன்மை எழுதுறான், ஒரு பாவம் அழியுது அப்படிங்கிறான். எனவே
அது அது அந்த வீடில் சுபிச்சமான வீடு, பள்ளிக்கு பொதுவில் பக்கத்தில் அப்படிங்கிறது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் அது நல்ல வீடு. பள்ளிக்கு பக்கத்தில் இருந்தால் ஒன்றுமே இல்லை, ஆனால் தள்ளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க. தள்ளி இருந்தால் நன்மை கூட. தள்ளி இருந்துட்டேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஆளை விட நன்மை கூட. ஏன்? நீங்கள் உது செய்துட்டு வர போகிறீங்க. நீங்கள் உது செஞ்சுட்டு வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை இருக்குது, ஒவ்வொரு தரஜா உயருது. எனவே அதை துர்பாக்கியமாக நினைச்சிடக்கூடாது. நம்ம வீட்டை தள்ளி வச்சிருக்கிறோமே, அதை துர்பாக்கியமாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அடுத்தது, வீடு எங்கும்போது அந்த வீட்டில் உருவப்படங்களை சிலர் வச்சு அலங்கரிப்பாங்க. சுவர்களுக்கு என்ன செய்வாங்க, உருவப்படங்களை வைப்பாங்க. இது இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தடுத்த ஒரு விஷயம். நாளை மறுமையில் கடுமையான முதல்ல தண்டனை வழங்குறதுக்கு முதல்ல கழுத்து நின்ற ஒரு பிராணி வரும். உருவப்படம் வரைந்தவர்கள் எங்கே, ஐனல் முஸவ்விரூன், எங்கே இந்த உருவப்படம் வரைந்தவர்கள் செய்தவர்கள் என்று கேட்டு அவர்களை முதல்ல குடிச்சு நரகத்தில் போடுமென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னொன்று, அந்த உருவப்படங்களை வரைந்தவர்களுக்கு அதுக்கு உயிர் கொடுக்குமாறு அல்லாஹ் தண்டிப்பான். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அதுக்கு உயிரை கொடுத்துட்டு அதன் மூலம் அல்லாஹ் தண்டிப்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ உருவப்படம் வரைகிறது, உருவப்படங்களை சுவரில் மாற்றுறதெல்லாம் சுபிச்சமான ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் என்ன செய்யணும், முதல் தவிர்த்து கொள்ளணும். அது இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் உருவப்படம் வரைஞ்சிக்கிட்டு வர சொன்னால் அதை நாங்கள் முடியுமென்றால் டீச்சர்ஸ் மார்கிட்ட சொல்லிவிட்டு, நம்மளோட பிள்ளை அது பாவம், எங்களோட மார்க்கத்தில் அது தப்பு, நாங்கள் பூவை இலையை அதை இதை பழத்தை வரைஞ்சிக்கிட்டு வரோமென்று நாம் சமாளிக்கணும். அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும். உருவப்படம் வரைகிறது ஹராமுங்கிறத பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். கல்விக்காக என்னத்துக்காகனாலும் இஸ்லாம் தடுத்தது தான் இல்லைங்களா. மேக்சிமம் நாங்கள் நம்ம வீட்டில் உருவப்படங்கள் இல்லாமல் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ரெண்டாவது, சுவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய வீடுகளாம் என்ன எழுத்து அலங்காரம், அரபு எழுத்து அலங்காரம், ஆயத்து குருசி அப்படியே பின்னி எழுதிருக்கும். ஆயத்து குருசியை அப்படியே பின்னி எழுதிருக்கும். உண்மையில வாசிக்கல. அரபுல நல்ல தரவு இல்லாட்டி ஆயத்து குருசி ஏற்கனவே பாடமாக இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு ஓதலாம். சும்மா போய் வாசிக்கலாம். அதை நமக்கு இருக்கிற அரபு லட்சணத்துக்கு ஒரு பின்னல். இதை செய்தவர்கள் உலகத்திலேயே ஷியாக்கள் தான் இதை உருவாக்கினார்கள். ஏனென்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த சுவரில் மாற்ற புல்சூராக்கள், ஆயத்து குருசி, அரபு எழுத்து, அது இதுகள் எல்லாத்தையும் பாருங்க. ஒரு மூலையில் அலி, இன்னொரு மூலையில் ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இருக்கும். ஷியாக்களை வேறு. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தஃப்சீர் முன்னுரையில் எழுதுகிறாங்க, குர்ஆனை கொண்டு சுவர்களை அலங்கரிக்கிறது ஒரு பித்அத் என்றாங்க. அது ஒரு பித்அத். ஏன்னா அப்படி ஒன்று சஹாபாக்கு செய்யலை, குர்ஆன் அதுக்கு வரல. குர்ஆன் ஓதி அதை பின்பற்றதுக்கு வந்துச்சே தவிர உங்களோட வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு அல்லாஹ்ட வசனங்களை என்ன செய்யக்கூடாது, ஆக்காதீங்க. அல்லாஹ்ட வசனம் என்ன அவ்வளவுக்கு உங்களுக்கு பூவா போச்சான். வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு பொருளாக்காதீங்க. குர்ஆனை ஓதி வழங்குறதுக்கு எடுங்க. இது திக்ருகள், இதை பார்த்து ஓதுறதுக்கு மாட்டி வச்சுக்கணும். இது அலங்காரத்துக்கு பள்ளிக்குள்ளே வைக்கல. தொழுகைக்கு போகிறவங்க இதை பார்த்து 4 பேர் ஓதி பாடம் ஆகிட்டு போய்த்துறோம். அப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைகள் ஓதுற மாதிரி துவாக்களை பாத்ரூம் போகிற வழியில் துவாவை ஓதி வைக்கிறது என்ன, அல்லாஹ் மின்னி அஊதுபிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயிஸ் எழுதி வைக்கிறது. அப்போ ஞாபகப்படுத்துது. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டுக்கு புற ஓதுற துவாவை அப்படி வைக்கிறது. அப்போ மறந்தாலும் ஞாபகப்படுத்தும். பார்க்கும்போது அந்த துவா ஓதுப்படும், அல்லது அதை வாசித்து ஓதுப்படும். இப்படியாக நீங்கள் சுவரில் மாட்டி வைக்கிறது ஓதுறதுக்கு. இது ஓதவே முடியாமல் பின்னி கலர் பண்ணி அதுக்கு கௌபத்துல்லா போட்டு என்ன இதெல்லாம் போட்டு நீங்கள் பாருங்கள், பிரிண்ட் பண்ணி வாரதெல்லாம் ஷியாக்கள், ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அலங்கரிக்கிறதுக்கான பொருள். குர்ஆனை தயவு செஞ்சு அலங்கரிக்கிற பொருளாக எடுக்காதீங்க. வேற உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட வசதிக்குன்னு சொன்னால் வேறு படங்கள் ஓட்டி நீர்வீழ்ச்சி அதை இதை என்ன உருவப்படம் இல்லாமல் வைங்க. உருவப்படம் தடுக்கப்பட்டது. குர்ஆனை அலங்காரத்துக்கு வைக்காதீங்க. ஓதி உங்களுக்கு மனனம் எடுக்கிறதுக்கு ஆயத்து குர்சியை தெளிவாக போட்டு அதை பார்த்து பிள்ளைகள் ஓதி மனப்பாடம் பண்ணுமென்று அது வேறு விஷயம். அலங்காரத்துக்கு என்ன செய்கிறதில்லை, ஒட்டுறதில்லை. அடுத்தது, வீட்டில் நாய் வளர்க்குறது. நாய் ஒன்று செத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டிலுக்கு அடியில் இருந்ததை ரசூலுல்லாஹ் காணல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரல. அப்போ ஒரு புனிதம் இல்லாது, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நாய் வளர்க்குற 2 இடத்துல அனுமதி. ஒன்று
வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம். நாயை வச்சு வேட்டையாடுவாங்க. அது போய் பிடிச்சிக்கு வந்துடும். அது போய் காலுக்கு அமுத்தி பிடிச்சிடும். அதுக்கு வளர்ப்பாங்க. அடுத்தது கால்நடைகளை காக்க வளர்ப்பாங்க. இப்போ கூட சவுதி அரேபியாவில் அந்த பழக்கம் இருக்குது. ஆடுகள் மேய்ச்சிட்டு போகும்போது வளர்த்த நாய் அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டு ஓநாய் வந்து பிடிச்சிடாம ஒருத்தன் ஓடி போய் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கத்தால் வலிச்சிடும் ஓநாய். அப்போ அந்த நாய் 2-3 வளர்த்துருப்பான். அது வீட்டில் கட்டுறதில்ல. அதை கொல்ல பக்கமாக காலையில் ஆட்டுக்காலையோட இன்னொரு காலை என்ன வேட்டைக்கு வளர்க்குறது அது ஒரு இடத்துல இருக்கும். நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறதுங்கிறது மலக்குமார்கள் வராமாட்டாங்க. அது ஒரு பறக்கத்து இல்லை. சிலர் பெருமைக்கு நாய் வளர்ப்பாங்க. அல்சிசி நாய், அந்த நாய், இந்த நாய், பெரிய நாய் பெருமையாக சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த நாய்க்கு மாதம் 30,000 ரூபா செலவாகுது சாப்பாடு அப்படின்னு. அது பிரியாணி தான் சாப்பிடும், அது கோழி தான் சாப்பிடும். அது அதில் இன்ஜெக்ஷன் எதில் விலை தெரியுமா? 2 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் இன்ஜெக்ஷன் போடணும். அது ஒரு பெருமை. அதை விட எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்கண்ணே, எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க. எவ்வளவோ தர்மம் செய்யலாம். எனவே இது பெருமைக்கு வளர்க்குறது. ஏன்னா வீட்டுக்கு காவலாம். வீட்டுக்கு காவல் சூரத்து பக்கராவதுங்க. நல்ல காவல், அது நல்ல காவல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் 3 தடவை ஓதுங்க, காலையிலையும் மாலையிலும். லம் யதுர்ருஹு ஷையுன், அவருக்கு எதாலையும் கெடுதி வராதுங்கிறாங்க. எந்த கெடுதியும் வராதுங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒருவர் தேள் கடித்து போட்டுன்னு அப்படின்னு சொல்லாங்க சஹாபி ஒருத்தர். தேள் கடிச்சிட்டுன்னு இந்த துவா ஓதலையாண்டாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அந்த அளவுக்கு விஷஜந்தில் இருந்து கூட பாதுகாப்பு. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மலையடி வாரத்தில் ஒருத்தர் இறங்குகிறார், ஒரு கணவாயில் ஒரு வாதியில் ஒருத்தர் இறங்குகிறார். அவர் இதை 3 தடவை ஓதிட்டு போனால் திரும்பி வரும் வரைக்கும் அவருக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு இருக்குன்னாங்க. எனவே நமக்கு பாதுகாப்புக்கு துவா சொல்லி தந்திக்காங்க ரசூலுல்லாஹ். சூனியமா, கண் திருஷ்டியா, ஜின்களாலையா, விஷஜந்துக்களாலையா ஓதிட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் மாலையில் சின்ன துவா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். அதான் நம்ம வீட்டுக்கு நம்ம இடத்துக்கெல்லாம் பாதுகாப்பு. நாய் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம்தான் வீண் விரயம். வீண் விரயம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்க பருகுங்க, வீண் விரயம் செய்யாதீங்கிறாங்க. இன்னும் வசனங்களை அல்லாஹ் வீண் விரயம் செய்கிறவங்களை நேசிக்கிறது இல்லைங்கிறான். வீட்டில் நிறைய வீண் விரயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன வீண் விரயம்? வீட்டை கட்டி மேலுக்கு கூரை 4 கட்டி அதில் 4-5 டிசைன் அடித்து அது ஊருக்கு வழங்குறதுக்கு 4 பல்பு மேலே போட்டிருக்கு. அதுக்கு கரண்ட் பில்லு கட்டுறோம். வீண் விரயமா இல்லையா? நம்ம குடியிருக்கிற இடமே இல்லாது அதுக்கு பல்பு போட்டு வச்சுக்கோம். வீண் விரயமா இல்லையா? தேவையில்லாத இடங்களை பல்பு போட்டிக்கும். வெளிச்சமாக இருக்கும் நம்ம இடம். ஆனால் தேவையில்லாத இடங்களை எல்லாம் வெளிச்சப்படுத்தி ஃபோக்கஸ் போட்டு அந்த வீட்டுக்கு கூரைக்கு ஒரு ஃபோக்கஸ், கலர் ஃபோக்கஸ், இதெல்லாம் வீண் விரயமும் பெருமை. அப்போ இதுக்கு கரண்ட் பில்லு கட்டுற வீண் விரயம். வீட்டில் மற்ற விஷயங்களை கையாளுற நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டெப்பில் சொட்டா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். டெப்பில் ஒரு சொட்டா தண்ணி வந்துருக்கு. ஒரு டெப்பு 150 ரூபா, 150 ரூபா செலவழிக்கிறா அப்படின்னு இருப்பாங்க. மாதம் 10 ரூபா கூட வருதுன்னு வைங்கள. எத்தனை வருஷமாக அந்த தண்ணிக்கு 10 ரூபா கட்ட வருது. சும்மா சொட்டா கொஞ்சம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியல, சொட்டா தண்ணி. இது வீண் விரயம். அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுது அநியாயமா. 4 பேருக்கு பிரயோசனமாக வேண்டியது கொட்டுது, வீணாக அது போயிட்டு இருக்கு. எனவே நம்ம இப்படியான இடங்களை வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. ஸ்டெப்பில் லேசாக பூட்ட மாட்டோம், தண்ணி திறந்துருக்கும். குளிக்கிறதுக்கு சவரை திறந்துருப்பாங்க, சோப்பு தேய்க்க மட்டும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் கவனிக்கிறது என்ன, ஒரு 300 ரூபா பில்லு வரப்போது, எல்லாம் பெரிய காசான்னு நினைக்கும். ஒரு துளி தண்ணியாக இருந்தாலும் அது வீண் விரயம். அல்லாஹ் நம்ம தந்த நிஅமத், அதை அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். அதை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தணும். கரண்டு, இந்த தண்ணி, உணவு சமைக்கிறது நம்ம அளவுக்கு சமைக்கணும். தேவையில்லாமல் சமைச்சு தேவையில்லாமல் கொட்டக்கூடாது. அப்படி மிஞ்சி நான் சிலருக்கு வந்து பழஞ்சோறு சாப்பிட்றல, பழங்கரைச்சி உடைக்க மாட்டேன், டஸ்ட்பினுக்கு போய்த்துட்டு நைட்டுக்கு வேறு அப்படி கொட்டுறதா இருந்தால் அளவோடு சாப்பிடுங்க, சமைங்க. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் நம்ம தந்த நிஅமத், அதை வீணாக்காதீங்க. அல்லாஹ் சோதிப்பான். அதை சுட வச்சு சாப்பிடுங்க, அல்லது 4 ஏழைகளுக்கு கொடுங்க, மிஞ்சி போச்சேன்டா கொடுங்க. எனவே வீண் விரயம் கூடுதலாக அந்த வீடுகளை நடக்கும். அது பறக்கத்தில்லை, அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல். அப்போ நம்ம வீடு ஒரு சுபிட்சமாக இருக்கணுமாக இருந்தால் அங்கே வீண் விரயம் இல்லாமல் என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். அடுத்துலேயும் சில நடைமுறைகளில் சில விஷயங்கள். இப்போ வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜை எப்படி பயன்படுத்துறது? கொச்சிக்காய் தேவைப்படும், திறந்து கொச்சிக்காய் எடுத்து மூடுவாங்க.
வெங்காயம் தேவைப்படும், திறந்து வெங்காயம் எடுத்து மூடுவாங்க. கருவாடு ஒரு சொண்டு தேவைப்படும், திறந்து கருவாடு எடுப்பாங்க மூடுவாங்க. அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடினா பில்லு ஓடிக்கிட்டே இருக்கும், கரண்ட் ஓடும். ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் ஓடுறது, அது கூழ் வெளியில் போனால் திரும்ப கூழாகிறதுக்கு ஓடும். திறக்காமல் அப்படியே வச்சுருந்தா லிமிட் தான், கொஞ்சம் தான். அப்போ பெண்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜை திறந்தால் சமைக்கிற தேவையான எல்லாத்தையும் மொத்தமாக வெளியில் எடு. இன்றைக்கு என்னென்ன தேவை, கருவாடு தேவை, கத்திரிக்காய் தேவை, கொச்சிக்காய் தேவை, வெங்காயம் தேவை, எல்லாம் எடுத்து மொத்தமாக எடுத்துட்டு மொத்தமாக போட்டுவிட்டு மிச்சம் பாருங்கள், நீங்கள் பில்லை பாருங்கள், மிச்சிடும். அப்போ அநியாயமாக என்ன செய்யக்கூடாது, நம்ம பொருளாதாரத்தை நம்ம வீணாகணும். அதை விட தேவையுள்ள எத்தனையோ பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஏழையர்கள் தர்மம் செய்யலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் ஒரு கவல உணவை தர்மம் செய்தால் நாளை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் அதை ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று வளர்த்து தருகிறாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம செய்கிற தர்மம் அவ்வளோ நாளும் மறுமையில் கிடைக்கும். நம்ம வீணாக செலவு பண்ணுறது, வீணாக கொட்டுறதை அல்லாஹ் நாளை மறுமையில் தருவான். ஒன்றுக்கும் உதவாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சும்மா ஒரு வேஸ்ட். அதை பாலா போன அந்த டிவி தான் காட்டி கொடுக்குறது. இந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம், தேங்காய் மிஞ்சுற தேங்காய் பூவால் பூ செய்கிற எப்படி, அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறது, வேஸ்டேஜ். நீங்கள் தூக்கி வீசுறதால செய்ய போகிறீங்க. வெறும் தேங்காய் பூ தான், நீங்கள் காசுக்கெல்லாம் வேண்ட தேவையில்லை, தேங்காய் பூ. இதை எடுத்து சிவப்பு டையை போடுங்க. டை காசுக்கு வேண்டுற இல்லையாம்மா. இப்போ சும்மா இருந்தவங்களுக்கு 5 ரூபாய்க்கு டை வேண்ட போகிறீங்க. 5 ரூபா தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அது எதுக்குங்கிறண்ணா. அந்த கோழி பூவை தேங்காய் அந்த தேங்காய் பூவை கோழிக்கு போட்டு திண்டுட்டு போகுது. அதுக்கு ஈரல் குளிர்ந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதை கோழிக்கும் போடாமல், அதை காய வச்சு எண்ணெய் ஊற்றியும் எடுக்காமல், அதுக்கு 5 ரூபாய்க்கு டையை வேண்டி டை போட்டு சிவப்பு பச்சை அப்படியே காய வச்சு எடுங்க. 3 நாள் காய வைங்க. ஒரு பேப்பர் எடுங்க. பேப்பர் இப்போ என்ன சும்மாவா கிடைக்கும், அது 2 ரூபா வேண்டுவீங்க. அதில் முதல்ல நீங்கள் விரும்புகிற கோடுகளை போட்டு அந்த கோடுக்குள்ளே இந்த கம்மை பூசுங்க. எந்த கம் ஃப்ரீயாக வதாராம் கம்மு, இதை பூசிட்டு சுவரில் மாட்டுங்க. மாட்டும்போது அதை ஒரு பிரேம் பண்ணி கண்ணாடி போட்டிங்கண்டா சேதமாகாமல் இருக்கும். 2 கடைசியாக சொன்னால் மச்சானுக்கு வேலை, மச்சான் அழகான ஒரு பூ செஞ்சுக்க பாருங்கடா, நல்லா இருக்கேன் பாரு, இதை கொண்டு போய் பிரேம் பண்ணிக்குவாங்கண்டா. அதுக்கு 250 ரூபா. அநியாயமா நல்லா தான் இருந்துச்சு அந்த சுவர் அது வரைக்கும். அநியாயமான செலவு இதெல்லாம். இந்த டிவியில் போட்டு காட்டி அந்த சமையல் இந்த சமையல்னு சொல்லி சிலை அலங்காரம் அந்த குஞ்சம் இந்த குஞ்சம் பண்ணி சும்மா வேஸ்டேஜ். நம்ம பொருளாதாரம் இப்படியே போயிட்டு இருக்குது. இது வீண் விரயம். எனவே நம்ம வீடு இப்படி வீண் விரயம் இல்லாத ஒரு வீடாகவும் என்ன செய்யணும், இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வீடு நல்ல சுபிச்சமான, நம்மளால் இயன்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆக்கிட்டோமா, அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய தொடர்பாடல்கள் அதுதான் அந்த வீட்டை மகிழ்ச்சியாக வச்சப்படும். இதெல்லாம் நல்லா இருந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் அவங்க சண்டை சச்சரவாக இருந்தால் நல்லா இருக்குமா வீடு? இல்லை. வீட்டில் இந்த வீட்டை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமைதியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான். உங்களுக்கு இந்த வீட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்கான், நீங்கள் ஒரு அமைதியாக அதை இருக்கக்கூடியதாக. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, சூரத்துன் நஹ்ல் 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ வீடுங்கிறது ஒரு அமைதியை தரணும். அந்த அமைதி எப்போ வரும்? அந்த வீட்டில் இருக்கிறவங்க முரண்படாமல் இருந்தால் அமைதி வரும். அந்த வீட்டில் அமைதிக்குத்தான் வரணும். ஒரு கணவன் வெளியில் வேலைஞ்சிட்டு எப்படா வீட்டுக்கு வரணும்னு வருவான், ஏன்னா அங்கே தான் அமைதி இருக்குது. அந்த பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு வரணும், அங்கே தான் அமைதி இருக்குது. எனவே அந்த அமைதிக்காக வீட்டை ஆக்கியிருக்கோம் என்று அல்லாஹ் சூரத்துன் நஹ்ல் 80வது வசனத்தை சொல்லிக்கான். கணவன் மனைவி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடிய, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை தொடர்பாடல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அதுக்கு இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் இத்திகாஃப் இருப்பாங்க, பக்கத்தில் வீடு, பள்ளிக்குள்ளே இத்திகாஃப் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே தலையை நீட்டுவாங்க. நான் தலைக்கு எண்ணெய் வச்சு விடுவேன், தலையை சீவி விடுவேன்னுங்கிறாங்க. அப்போ மனைவி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் வெளியில் இருந்தாலும் ஒரு தொடர்பாடல் எப்படி, பள்ளிக்குள்ளே இத்திகாஃப் இருக்கிறவங்க தலையை வீட்டுக்குள்ளே நீட்டுறாங்க. அந்த வீட்டில் மனைவியினுடைய உதவி அது அன்பாக தேவைப்படுது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நான் மாதவிலக்குள்ளவளாக இருப்பேன். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த வீட்டில் கணவன் மனைவி எப்படி நெருக்கமான உறவோடு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எனவே
கனவு மனைவிங்கிறவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக நல்ல தொடர்பாடல் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, ஒருத்தருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகன்ற துவா கேட்டுட்டு சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியை தஹஜ்ஜத்துக்காக எழுப்புகிறார், எழும்ப மறத்தால் முகத்தில் தண்ணியை தெளித்து எழுந்து 2 பேரும் தொழுகிறாங்க, அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு மனைவி கணவனை எழுப்புகிறாள், எழும்ப மறத்தால் தண்ணியை தெளிக்கிறாள், 2 பேரும் எழுந்து தொழுகிறாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் நலவை செய்வானாக என்று துவா கேட்குறாங்க. அப்போ அந்த கணவன் மனைவி உறவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஜாமத்தில் தண்ணி தெளித்தால் கோபப்படாத உறவு. அதான் அந்த எடுக்கக்கூடிய விஷயம். தான் நம்ம மாப்பிள்ளைமாருக்கு பொண்டாட்டி நான் ஜாமத்தில் தண்ணியை ஊற்றினா அவனே அவ்வளவுதான் மையத்து விழும். என்னடி நீ படுக்க மாட்ட மனுஷனை விட மாட்டேயான். இது பொண்டாட்டி அவள் தண்ணி தெளிச்சிக்கா, எழும்பின உடனே கோபம் வந்தாலும் மூஞ்சி மனைவி ரிலாக்ஸ், என் பொண்டாட்டி என்னை எழுப்பியிருக்கிறா தொழுகிறதுக்கு. இது இந்த அளவுக்கு ஒரு கூல் ஒரு நிலை கணவனுக்கு மனைவி மேலும் மனைவிக்கு கனவு மேலும் இருந்தால்தான் இவ்வளவு சுபிட்சமான வீடும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருந்து அங்கே 2 பேருக்குள்ளேயும் பகை வந்துட்டா அந்த வீடை போல ஒரு பகமையான ஒன்று வரும், எதுவுமே இருக்காது. எனவே வீடு சுபிட்சமாக இருக்க இத்தனையோடு சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தாய் தகப்பன் பிள்ளைகள் நல்ல ஒரு தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.